அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். காலை வணக்கம் சார். வணக்கம். காலை இந்த வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, எல்லாம் மியூட்ல போட்டுக்குங்க. மேக்சிமம் மியூட்ல இருக்குது. இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சையினுடைய வகுப்பு 48வது நாளாக உங்களுடைய அனைவருடைய பேர் ஆதரவுடன் ஆசீர்வாதத்துடன் சிறப்பாக இனிதே நிறைவு பெறுகிறது. இன்று 48 நாள் நிகழ்ச்சி மற்றும் உங்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நிறைவு பெறுகிறது. இட் வில் பி கண்டினியூ. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, நன்றி உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இரு கைகளாக இருக்கணும். அந்த வகையில் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்பு கடந்த 48 நாட்களாக மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி உருவாவதற்கு இறைவனுக்கும் பிரபஞ்ச பேராற்றலினுடைய அண்ட பிரம்மாண்டத்தினுடைய இறைவனுக்கு நன்றியை உங்களுடைய அனைவரின் சார்பாக நன்றி செலுத்துகின்றேன். அதோடு சித்த பெருமக்களுக்கும் அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும் ஸ்ரீ அகத்திய சித்தருக்கும் ஸ்ரீ புலிப்பாணி சித்தருக்கும் கண்ணையோகி அவர்களுக்கும் அவருடைய வாரிசாக இந்த 3 மாபெரும் சித்தர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய டாக்டர் இளங்கோ அவர்களுக்கும் உலக மக்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏறத்தாழ இந்த நிகழ்ச்சி 64 நாடுகளை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் 2,47,700 யூடியூப் வியூவர்களுக்கும் இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ஏறத்தாழ 30,000 சப்ஸ்கிரைபர்களுக்கும் அதை தாண்டி இந்த நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் 647 வாட்ஸ்அப் மெம்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக இதுவரை கலந்து கொண்டிருக்கின்ற மலேசியாவை சேர்ந்த டாக்டர் பாலா தாமோதரன் அவர்களுக்கும் பாண்டி தி சூசான்லி குழும தலைவர் சித்த மருத்துவர் ரவி அவர்களுக்கும் திருச்சி ஹிப்னாட்டிசம் டாக்டர் ஜெயச்சந்திர அவர்களுக்கும் மலேசியாவை சேர்ந்த டாக்டர் ஹேமாத்ரி அவர்களுக்கும் பிரமிட் மெடிடேஷனை சேர்ந்த பலர் மயிலாப்பூர் முரளிகிருஷ்ணன், மும்பை டாக்டர் வனிதா, டாக்டர் பத்மாவதி, திருமதி அம்பிகை, கலைச்செல்வி, லதா மேடம், சுமதி, பிரியதர்ஷினி, லக்ஷ்மி, அமிதா போத்ரா, டாக்டர் அமித், பண்டிட் கண்ணையோகியினுடைய நேரடி சீடர் கர்மயோக ரிஷி ராமோய் அவர்கள், டாக்டர் பிரணவ், சுவாமி யுக்தானந்தகிரி அவர்களுக்கும் தினமும் அதிகாலையில் 5 மணியில் வகுப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் பர்டிகுலரா ஒரு சிலர் பேர் மற்றும் என்னுடைய நினைவுக்கிறத நான் சொல்றேன். இதில் யார் பேராவது விடுபட்டு இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கும் நட்பிற்கும் உரிய தினமும் காலையில் 5 மணியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஆர் ஆனந்த் அவர்களுக்கும், மலேசியாவை சேர்ந்த திரு கருணாநிதி அவர்களுக்கும், திரு மலைராஜன் சார் அவர்களுக்கும், திரு ஜவஹர் அவர்களுக்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் அவர்களுக்கும், திருமதி தமிழ்மணி அம்மா, திரு ரமணிச்சந்திரன், திருமதி லட்சுமி அம்மாள், திருமதி வனிதா, திரு ஜெகதீசன், திரு நரேன், திரு புருஷோத்தமன், திரு ஸ்ரீவித்யா மேடம், திருமதி பரிமளா மேடம், ஸ்ரீநாத் மற்றும் ஸ்ரீநாத் பெங்களூரை சார்ந்த குழந்தைவேலு, அன்பிற்குரிய தேனியை சார்ந்த திருமதி சாரதா மேடம் அவர்களுக்கும், பாண்டிச்சேரி முக்தாட்மன் அவர்களுக்கும், திருமதி வைஷாலி மேடம் அவர்களுக்கும், திருமதி பிரியா, திருமதி கலா, திருமதி திவ்யா, திருமதி சுமதி, திருமதி லாயர் சுமதி, திருமதி வளர்மதி, திருமதி சசிரேகா மேடம், திருமதி யூடியூப்பை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், டாக்டர் யுவனா பிரியா மேடம் அவர்களுக்கும், திரு பவானி செந்தில் அவர்களுக்கும், திருமதி சண்முகசுந்தரி மேடம் அவர்களுக்கும், சேலத்தை சார்ந்த பேராசிரியர் சாந்தி மேடம் அவர்களுக்கும், ருக்மணி, லட்சுமி நாராயணன், பாலசுப்ரமணியன், கீதா, மாதயன் மற்றும் திருமதி பிரியதர்ஷினி, திருமதி லதா, ஜவஹர், திருமதி வாணியம்பாடியை சேர்ந்த உஷா, திருப்பூர் நாகேந்திரன், திருப்பூர் சுகன்யா, விருகம்பாக்கம் பத்மா, சென்னை சிவச்சலாபதி, கோவை கோகுல் ஸ்ரீநாத், பெங்களூரை சேர்ந்த லதா ராமானுஜம், மேடவாக்கம் ரவிக்குமார், கேரளாவை சேர்ந்த மஞ்சுளா, கோவை சேர்ந்த காயத்ரி, சென்னை ராமசுப்பு, சென்னை
சென்னை மற்றும் பெங்களூரில் இருக்கக்கூடிய தங்கராஜ், இலங்கை குணசேகரன், சென்னை துரை அண்ட் ஐயம்மாள், தாய்லாந்து சேர்ந்த கெலன், அமெரிக்காவை சேர்ந்த பவானி, கனடாவை சேர்ந்த ராதா மேடம், தூத்துக்குடியை சார்ந்த பிரதீபன், திருமதி சுபலதா, சரஸ்வதி, திரு கண்ணன், வேலூரை சேர்ந்த திருமதி அம்சராணி, கோவை சண்முக பிரகாஷ், தருமபுரியை சேர்ந்த சிவகுமார், கோவை முரளிதரன், சென்னை ஷாலிமா, மணப்பாக்கத்தை சேர்ந்த மீரா சங்கர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரதிபா கௌசிக், சென்னை பிரபு, ஆந்திராவை சேர்ந்த நாகேஸ்வர ராவ், மேல்மருவத்தில் சேர்ந்த சரவணன் மற்றும் சரஸ்வதி, அமெரிக்காவில் இருந்து அனிதா, மலேசியாவை சேர்ந்த சாந்தி கோவிந்தசாமி, சென்னை சேர்ந்த ருக்மணி விஜயராகு, தஞ்சையில் இருக்கக்கூடிய புருஷோத்தமன், காரைக்காலை சேர்ந்த மலர்விழி கார்த்திகேயன், கோவை சார்ந்த ஜெயக்குமார், திண்டுக்கலை சார்ந்த சசிகுமார், சென்னை சாந்தநாயகி, ஆதம்பாக்கத்தை சார்ந்த ரித்திஷ், பெங்களூரை சார்ந்த லதா ஸ்ரீனிவாசன், சென்னை லக்ஷ்மண் ரவீந்தர், டெல்லியில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய ராகப்பிரியா மேடம், நங்கநல்லூரை சார்ந்த கிரீஷ் கிருஷ்ணா, ஒரிசாவை சார்ந்த சுதாகர், காஞ்சி சண்முகம், கர்மயோகி ஐயா ராமு அவர்களுடைய சீடர் கிருஷ்ணசாமி, விருதுநகரை சார்ந்த செண்பகதேவி, சென்னை தமிழ் குடிமகள், கூடுவாஞ்சேரி அமிர்தா, வினோத், ஜெயங்குடத்தை சேர்ந்த அகிலன் உள்ளிட்ட யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் தினமும் அதிகாலையில் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும், இங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் நம்மிடம் சிகிச்சை பெற்றும் ஆலோசனை பெற்றும் வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த உள்ள நன்றியை என்னுடைய இரு கரங்களும் கூப்பி சிறந்தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் யாருடைய பேராவது விடுபட்டிருந்தால் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் இந்த மன்னிப்பு அப்படின்னா, இதுல ஒருத்தருக்கு எவ்வளவோ வேலைகள் பளு நிறைய இருக்கும். அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு விஷயத்தையாவது எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில், ஏன்னா அந்த அதிகாலையில் முதல் வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது, முக்கியமானது. அந்த நேரத்தை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை இது இப்ப இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு தெரிஞ்சு முக்கியமா காலையில ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுதான் அப்படிங்கும்போது, காலையில ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுதான் நினைக்கும் பொழுதே அவங்களுடைய மைண்ட் செட்டுங்கிறது அன்றைய நாள் முழுவதும் இதை பற்றியா தான் இருக்கும், படுக்கும்போது இதை பற்றி தான் இருக்கும். அப்போ ஒரு தங்களுடைய வாழ்நாளில் இந்த நேரத்தில் இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அதிகாலையில் எழுந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் இதிலிருந்து ஒரு செய்தியை கொடுத்தாக வேண்டும். வாழ்வில் முன்னேற்றத்திற்கு பல வழிகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு துரும்பளவாது இந்த செய்தி கிடைக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 48 நாள் உங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. அதாவது எப்படிதான் இருந்தாலும், மிகப்பெரிய கலைஞனாக இருந்தாலும், வாலி சொன்ன மாதிரி சாதாரண ஊக்குவிப்பனாக இருந்தாலும், ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்னு கவிஞர் வாலி சொல்வார். அப்ரிசியேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் ஆர் டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் தெம் லைஃப் ஸ்டைல். அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையிலும் யாரும் இல்லைன்னா கூட பேசலாம். ஆனாலும் கூட அதிகாலையில் இந்த நிகழ்ச்சியில் நிச்சயம் நமக்கு பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கின்று தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ தொடர்ச்சியா கர்மாவை பற்றி நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கு, நிறைய பதில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கேள்விகள் நிறைய போயிட்டு இருக்கு. இதுல பர்டிகுலரா கடைசியா வந்திருக்கிற டாக் அப்படின்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு நிறைய வந்திருக்குது. இன்சூரன்ஸ்ல சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கேள்விகள் இருந்தது. பர்டிகுலரா பாண்டிச்சேரி சேர்ந்த முக்தாத்மன் ரொம்ப அற்புதமா நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு, நான் நிறைய பதில் சொல்லிருந்தாங்க. பேசிக்கி அடிப்படையிலே குண்டு வச்சு காலி பண்ற மாதிரி நம்ம ஒரு கர்மாவே இல்லைங்க, மறுபிறப்பும் இல்லைங்க அப்படின்னு ஓப்பனிங் ஷாட்டே போட்டிருந்தாரு. நிச்சயம் கேள்விகள் வரவேற்கக்கூடியது. அதாவது மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளான ஒருவர் தான் மிக சரியான முடிவை எடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே கன்ஃபியூஷன் ஆயிருக்கான். கன்ஃபியூஷன் எல்லா ஸ்டேஜுக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். எனவே அந்த கேள்வியை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன். அதுக்கான பதில் ஆதாரப்பூர்வமா சித்தர்கள் பெருமக்களோட பதில் போட்டிருக்கேன். அதுல இன்னொன்னு பாண்டிச்சேரியில அவர் சேர்ந்தது நல்ல கேள்வி கேட்டிருந்தாரு. ஏன்னா கேள்வி அப்படிங்கிறது
மனிதர்கள் குழப்பதை விட எனக்கு தெரிஞ்சுட்டா ஒரு தடவை கடவுள்கிட்ட ஒருத்தன் பயங்கரமா இது தியானம் பண்ணிட்டு இருக்கான். பயங்கர உச்சகட்டமா சாப்பிடாம கொள்ளாம தூங்காம தலையில நெருப்பு சட்டிலாம் வச்சு பயங்கரமான அவரு வந்து நம்ம ஆளுதான் தெரியும் இல்லையா. ரொம்ப பயங்கரமான உடனே நேரா வந்துருவாரு இல்லையா. டக்குன்னு வந்துட்டார். கடவுள் நேரா வந்துட்டு கேட்கிறாரு, பக்தா உன்னுடைய பக்தி மெச்சினேன், உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நல்லா கவனிங்க. என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் ரொம்ப நேரம் அமைதியா இருக்கான். அவன் திரும்பவும் சொல்றாரு, என்ன பக்தா என்ன வர வேண்டும், எது வேணாலும் கேள் தரேன் அப்படிங்கிறாரு. அவன் ரொம்ப யோசிச்சு சொல்றான், உண்மையிலேயே நீ கடவுள் தானா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குண்ணா, அதை மாதிரி கிளியர் பண்ணுன. அவரு சொல்றாரு, என்ன பக்தா உன்னுடைய இவ்வளோ பரபிரம்ம சக்தி எல்லாம் உள்ளடக்கி நீ பண்ண இந்த தவ வலிமையை பாராட்டி நான் இப்படி வந்திருக்கேனே, எப்படி என்னை பார்த்து இவ்வளோ டவுட் படுற அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்றான், இல்ல நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு வரம் வேணுங்கிறதுக்காக தான் நான் தியானமே பண்ணேன். நான் என்ன நினைச்சு தியானம் பண்ணேன், எனக்கு என்ன வரம் வேணும்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையே, அப்ப நீங்க எப்படி கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேள்வி கேட்டா அவரு கன்ஃபியூஷன் ஆயிட்டார். ஆமா உண்மையிலே எனக்கு என்ன வரணும்னு நம்மளே தானே சொல்லணும். பக்தா உன் பக்தியை மெச்சினேன், நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த வரத்தை நான் தருகின்றேன், இப்படிதானே ஆக்சுவலி சொல்லணும், இப்படி சொல்றமே அப்படின்னு ஏதோ ஜோக்காக சொன்னேன். இது கேள்விங்கிறது என்னை பொறுத்து நியாயமா தான் இருந்தது. அனைத்தும் அறிந்த கடவுளுங்கும்போது நம்ம வரலாறுலயே வந்து இப்படி சொல்றாங்க இல்லையா, வரத்தை கேளு அப்படி இல்லை, அவரு கேட்கறது மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலும். பட் மறைப்பொருள் என்ன அப்படின்னாக்க, அந்த கேட்க வைக்கிறது இல்லையா, டிசிஷனை யார்கிட்ட விடுறோமோ அதுலதான் கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகுது. இதை வச்சுக்கோ, இதுதான் சாப்பாடு, இது சாப்பிட்டுக்கோ அப்படின்னாக்க எந்த பிரச்சனையுமே வராது. நீ நிறைய எடுத்து வச்சுட்டு இதுல எது வேணுங்கும் போது அது என்ன, அப்பதான் கேள்வி ஆரம்பிக்கும். ஸோ டிசிஷன் மேக்கிங் யார்கிட்ட கொண்டுகிட்டு போறோமோ அப்பதான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால இது வந்து கர்மா அப்படிங்கிறதும் அது வாழ்வியல் முறை அப்படிங்கிறதும் இது வந்து தனிப்பட்ட முறை சிலபஸா முடிச்சுட்டு இதோட 48 நாள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போடுற மாதிரி நெக்ஸ்ட் கேஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ்வியில் பின்பற்றக்கூடிய ஒரு மிக அரிதான கருத்து. அப்போ இதுல ஒருவருக்கு தெளிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிப்படையில் தெளிவுங்கிறது முக்கியமானது. தெளிவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் தாண்டி தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இந்த கர்மாற்றல் சிகிச்சை வகுப்பும் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அப்போ எந்த மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாக அது கேட்பதற்கும் விளக்கம் கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி இருந்தாதான் இது சரியாக எடுத்துட்டு போக முடியும். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு விஷயம் என்னன்னா, 3 கேள்விகள் கேட்கப்படும். ஏற்கனவே டாக்டர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இந்த கர்மாவை பற்றி யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து ஆமா இது நிறைய சந்தேகம் இருக்கு, பிறப்புக்கு அப்புறம்னா அவர் ஏற்கனவே இன்னொருத்தர் சிவா அப்படிங்கிற ஒரு பதில் போட்டிருந்தாரு. அவரும் ஒரு சித்தர். அவரு வந்து கர்மாலாம் இல்லப்பா, நீங்க வேற, அது ஒரு லைஃப் தான், பிறக்கிறோம் வளர்றோம் சாவறோம் முடிஞ்சு போகுது, திரும்ப ஒரு சைட்டு ரிப்பீட்டு, பிறக்கிறோம் வளர்றோம் ரிப்பீட், இப்படிப்பட்ட இதுலங்க கர்மா வருது, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வாழ்றோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பட் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. அப்போ 2 கூட்டல் 2 சீக்வல் அப்படின்னா சரியான விடை 4ஆக மட்டும்தான் இருக்க முடியும். எந்த ஒரு கேள்விக்கும் சரியான விடை உண்மையான விடை அப்படின்னா ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அதற்கான வழிகள் பல இருக்கலாம். எப்படி வேணாலும் இது ஸ்ட்ரைட்டா அப்படிதான் இருக்கும். பட்டு மாறி மாறி விடைகள் வந்தால் அது நிச்சயம் தவறாதான் இருக்கும். 2 கூட்டல் 2 5 நாளும் தப்பு தான், 10 நாள் தப்பு தான், 20 நாள் தப்பு தான். அப்ப தப்பு நிறைய வரலாம். அப்போ ரைட்டுங்கிறது எப்பயுமே ஒண்ணுதான். அப்போ இந்த கர்மாங்கிறது என்ன, அது உண்மையிலே இருக்கா, முற்பிறவிகள்லாம் அப்படி இருக்கா, அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க, அடுத்த பிறவி எப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் யூடியூப்ல அட்டாசமா போட்டிருக்காரு. லஞ்சம் வாங்குறது பத்தி அட்டாசமா போட்டு அவர் என்ன பதில் போட்டிருக்காருன்னா, லஞ்சம் வாங்குறது தப்பு இல்ல, அந்த லஞ்சத்தை யார்ட்டையாவது கொடுத்துட்டோம்னா ஈக்குவல் ஆயிடும். அப்போ நமக்கு வராது இல்லையா, அப்ப நம்ம லஞ்சம் வாங்கி வச்சுப்போம், யாராவது கேட்டா கொடுத்துருவோம், நம்ம லைஃபை ஒழுங்கா ஓட்டிட்டு போவோன்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. அது யோசிக்கக்கூடியதுதான், அது காமெடியா இருந்தாலும் கூட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கக்கூடிய விஷயம். அப்போ அடிப்படையில் கர்மாங்கிறது உண்மையா, முற்பிறவிங்கிறது உண்மையா, அப்போ இதெல்லாம் சரியா உண்மை? ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எல்லா கேள்விக்கும் டாக்டர் பதில் சொல்லுவாங்க. குறிப்பா இன்சூரன்ஸுக்கு என்னுடைய பதில் இப்ப சொல்லிடுறேன்.
ஆஹ் கர்மாங்கிறதை பற்றி அடுத்து சொல்றேன். இன்சூரன்ஸுக்கு என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட புரிதல் பதில். நிறைய பேர் நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது சாரதா மேடம் கேட்டிருந்தாங்க, முக்தத் வந்து நைட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தாப்புல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அவர் சொல்றது என்னன்னா, நாங்க கம்பெனில வேலை பார்க்குறோம், எங்க பணத்தை ஒரு இடத்துல போடுறோம், அதுல இருந்து தான் நாம எடுக்கிறோம், நாம யார்ட்டையும் தவறு செய்யல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாதிக்கப்படும் போது இன்னொருத்தர் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த சூழலில் ஒரு பெத்த பிள்ளையே தன்னுடைய பெற்றோரை கைவிட்டு விடுகின்ற நிலையில் திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோல்டு அப்படின்னாக்கா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பார்த்துக்கலாம், ஒரு நம்பிக்கை இருக்கு, நல்லது கெட்டதுங்கிற தாண்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, பாதிப்பு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டோம் அப்படின்னா யார் பணம் கட்டுவா? பிள்ளைங்க கட்டுவாங்களா? கட்டணும், கட்டலாம். கட்டவில்லை அப்படின்றால் அந்த இடத்துல யாரு பொறுப்பு? எப்படி அப்படின்னா அப்ப இந்த இன்சூரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கலைஞருடைய திட்டம், இது எல்லாமே நிறைய திட்டங்கள் இருக்குது இல்லையா? அந்த திட்டம் வந்து அது, ஆமா, அந்த இன்சூரன்ஸ் திட்டம், அந்த திட்டத்துல வந்து நிறைய பேர் பயனாளிகள் இருக்கிறாங்க, பயனடைஞ்சவர்கள் இருக்கு. அப்போ இவ்வளவு பேர் பயனடைஞ்சவர்கள் அப்படிங்கும் பொழுது மியூட் பண்ணிக்கங்க ஒரு நிமிஷம். இப்போ பயனடைஞ்சவர்கள் அப்போ அது தவறா அப்படின்னாக்க இது நிறைய சுத்தி. அப்புறம் இன்னமும் அவர் கேள்வி கேட்டார், அவருடைய கேள்விகள் எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் இருக்கா? கார் இன்சூரன்ஸ், ஒரு கார் உண்மையில் தயாரிப்பதற்கு எல்லா செலவும் சேர்த்தாலே 5 லட்சம் ரூபாய் ஆகும். ஆனா அவன் விற்கிறது 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப 45 லட்சம் ரூபாய் லாபம் வருது. அதை விட இன்சூரன்ஸ் நம்ம கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். கட்டிட்டு இருக்கும் பொழுது அப்ப யாருக்காவது எப்பயாவது பாதிப்பு ஏற்படும், அதுல இருந்து தான் கிளைம் பண்றோம். நம்ம இதுல யாரையும் ஏமாத்தல அப்படிங்கிற அவருடைய ஆழமான பொருள். எந்த கேள்வியும் நான் மறைக்கவில்லை, வெளிப்படையாவே நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கறதும் போடுறது. அதனாலதான் குரூப்ல ஓப்பனா தான் சொல்றேன். பட் ஒரு தெளிவு, ஒரு முழுமையான தெளிவு வருகின்ற பொழுது மட்டும்தான் எந்த ஒரு கொள்கையும் யாராலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும். அதனால கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. இப்போ அவர் அந்த கேள்விங்கிறது நியாயமானது. அப்போ என்னோட பணத்தில் தான் நான் எடுக்கிறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் நமக்கு இன்சூரன்ஸ் பொறுத்தவரையும் ஒரு புரிதல் இருக்கு. நம்மளுடைய பணம் போது நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதுல இருந்து பெனிஃபிட் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இல்லைன்னா நமக்கே தெரியுது நமக்கு இல்லை, வேற ஒருத்தர் யூஸ் ஆகுது, நம்ம தெரிஞ்சே கொடுக்குறோம். அப்போ இதுவும் ஒரு வகையில் தர்மமாக தானமாக இருக்கலாம் அப்படிங்கிறது சிலருடைய புரிதலாக இருக்குது. அப்போ எல்லாமே கரெக்ட். அப்போ இதுல இன்னும் நிறைய கேள்விகள், அடுத்தடுத்து அடுக்கடுக்கான கேள்விகள் இன்சூரன்ஸை பத்தி மட்டுமே நிறைய போயிட்டு இருக்கு. பட் எந்த ஒரு ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல போறதுங்கிறது இஸ் நாட் ஏ ரைட் வே. அதுல கேள்வி கேட்டுக்கிட்டே போனா அப்புறம் அது மட்டும் தான் லைஃப் பண்றது, அடுத்த பர்பஸ் சரியா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரே முற்றுப்புள்ளிங்கிறது, நாம சொல்ல வர்றது என்னன்னாக்கா, டாக்டர் சொல்ல வர்றது என்னன்னா, உன்னுடைய உழைப்பில் நீ வாழு, அடுத்தவருடைய பணம் எடுக்கின்ற பொழுது அது வேற வகையில் போகும். அதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போ வேற இப்படி வச்சுக்கலாம், நீங்க 50,000 பணம் கட்டுறீங்க, அதுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து 25,000 75,000 உங்களுக்கு வருது இன்சூரன்ஸ்ல அப்படின்னா, சப்போஸ் எந்த சூழ்நிலையாவது 5 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த 5 லட்சம் ரூபாயில பாக்கி 4,4 லட்சம், 4,25,000 ரூபாய் நம்முடையது இல்லை அப்படிங்கின்ற பொழுது அந்த 4,25,000 ரூபாயை வேற யாருக்காவது தானம் செய்யலாம். இது என்னோட சஜஷன். டாக்டர் வந்து அவருடைய கிளாரிட்டி கொடுப்பாங்க. இது அப்போ இன்னொருடைய பணம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு உதவிகரமான நேரத்தில் அதை இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு பல மடங்காக கொடுத்துடலாம். பட் பேசிக் ரீசன், மற்றவருடைய உழைப்பும் மற்றவருடைய பணமும் நமக்கு இருக்கக்கூடாது, வரக்கூடாது. அப்படி இருந்தால் இறைவன் வேறு வகையில் எடுத்து விடுவான் அப்படிங்கிற கான்செப்டின் படி அது தேவையில்லை, அதை நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட புரிதல். இந்த 48 நாளில் உண்மையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பொதுவாக சொல்லுங்க. கர்மா பற்றி டாக்டர் வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இதை பற்றி இந்த 48 நாளை பற்றி ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஒன் வேவா எப்பயுமே இருக்கிறது பர்சனலி நம்ம வந்து அது சப்போர்ட் பண்றது இல்லை. உங்களுடைய வெளிப்படையான கருத்துக்கள் சொல்லலாம். ஆறான்னா நீங்க சொல்லுங்க ஷார்ட்டா. ஒவ்வொருத்தரும் இதுல பங்கு பெற்றக்கூடியவர்கள் உங்களுடைய மனம் திறந்து 48 நாள் நிறைவு பெறுகிறது. இந்த 48 நாளுங்கிறது பல செய்திகள் இருந்தாலும் கூட இது உண்மையில் நல்லது அப்படிங்கிறது நீங்க இதில் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமா சொல்லுங்க. ஆறானன், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைமிங். இந்த டைமிங்க்கு நம்ம இன்னைக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம். காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு உட்கார்றது மிக பெரிய ஒரு சாத்தியமான ஒரு நல்ல செய்தி, நல்ல விஷயம். அடுத்தது
நமக்கு கொடுத்த செஷன்ஸ் எல்லாமே பிரமாதமான செஷன்ஸ். எதைய எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல, ஆனா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். அடுத்தது இன்னொன்னு கேட்டா, இந்த கர்மான்னு ஒரு விஷயத்துல எல்லாத்துக்கும் பல பல சந்தேகங்கள். கர்மானா ஒரு சிலர் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. கஷ்டம் வரும்போது தான் நமக்கு கர்மான்னு நினைக்கிறாங்க, நல்லா இருக்கும்போது கர்மான்னு நினைக்கிறது இல்லை. சோ நீ கர்மாங்கிறது ஏகப்பட்ட தெளிவுகள் கிடைச்சது. இதுதான் உண்மை. நம்ம இது வரைக்கும் சாதாரணம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சாதாரணமா நம்ம கடமையில செஞ்சுட்டு இருக்கிறோம். அது நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாமே யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டாச்சு. இனி வந்து நானே தவறு பண்ணியிருந்தா கூட, நானே தப்பா பேசியிருந்தா கூட அந்த காரியத்துக்கு நான் போக மாட்டேன். அப்ப இதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு படிப்படியா கத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறோம். நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சதுங்கய்யா, சாதாரணமா கிடையாது. நீங்க கொடுத்த அந்த 5 சமாச்சாரம், வாட்டர் தெரப்பி, இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நம்ம அமைதியா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். இன்னைக்கு காலையில எந்திரிச்சுன்னா யாரை பார்த்தாலும் புண்ணாக்கி. நான்லாம் கொஞ்சம் சிடுமூஞ்சிங்க, ஓப்பனா சொல்றேன், நான் கொஞ்சம் சிடுமூஞ்சி தான். காலையில என் பேசலாம் பார்த்து சீரியஸா தான் இருப்பேன். நான் கொஞ்ச நேரம் பேசும்போது தான் சீரியஸ் மாறுவேன். இன்னைக்கு அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு இடிச்சவன் ஆயிட்டேன். டெய்லி சிரிக்கிறேன், டெய்லி யாரை பார்த்தாலும் பரவாயில்ல. சிரிக்கிறேன். எப்படி என்னையே பார்த்தா சில பேர் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்ல முடியும். வனிதா ஓ, மேடம் எல்லாம், வனிதா நீங்க டாக்டர் சிரிக்கிறத வனிதா எல்லாம் பார்த்தா நிறைய மத்தவங்க பேசுறாங்க. யோசிக்கிறாங்களா? ஆமாங்க, வனிதா டாக்டர் வனிதா எல்லாம் பேசணும்னா எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த அளவுக்கு ஓகே, எல்லாம் நிறைய செஷன்ஸ் கொடுத்தீங்க. நன்றி. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஓகே, என்னையும் நன்றி நான் நிறைய நன்றி மாத்திக்கிட்டேன். நன்றி நன்றி. இல்ல, இன்னொரு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். கர்மா அப்படிங்கிறதுக்கு பற்றி இந்த 2 கேள்விகள் தொடர்ச்சியாக எல்லாருக்கு மனதிலும் இருக்குது, கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு, கர்மா அப்படிங்கிறது உண்மையா, இந்த கேள்வி. 2வது, மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்கா? இது 2ம் வந்து தொடர்ச்சியாக இப்பவும் சில கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இது 2க்குமான இந்த கேள்விக்கு என்னுடைய கேள்வி தான் பதில். அதாவது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 கேள்வி கேட்டுட்டீங்கன்னா இதுக்கான பதில் நீங்களே தேடிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இப்ப நம்ம பிறந்திருக்கோம். இதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக நாம எங்க இருந்தோம்? இந்த கேள்வி. வேர் பிஃபோர் த பர்த். நாம் பிறப்பதற்கு முன்பாக நாம் எங்கே இருந்தோம்? இந்த கேள்வி. அடுத்தது, வாட் பர்பஸ் ஆஃப் அவர் பர்த். இந்த பிறப்பு என்பது என்ன காரணத்திற்காக நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் ஏன்னா நிறைய இருக்குது. ஒருத்தர் எம்எல்ஏ, ஏன் எல்லாருமே எம்எல்ஏ ஆகுறது? ஒருத்தர் +2 படிக்கிறான், +2 முடிச்சவங்க எல்லாருமே ஏன் டாக்டர் ஆகிறது இல்லை? ஸோ இந்த கேள்வி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ், எதுக்காக பிறக்கணும்? ரைட். அடுத்தது, இது 2க்குமே படி தெரியல அப்படின்னாலும் பி பிரசன்ட் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. எல்லா கேள்விகளுக்கும் சரி, யார் இந்த கேள்விகள் கர்மாவை பற்றி அது உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கடைசி இந்த ஒரு கேள்வி பதில். கர்மா அப்படிங்கிறது உண்மையா, மறுபிறப்பு உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு இதே கேள்விதான் பதில். இப்ப நம்ம ஓடிட்டு, நான் திரும்பவும் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நாம் ஓடுறோம் அப்படின்னாக்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடி முடிந்த பிறகு we are all expecting something from the people or host or functions. எந்த ஒரு விழா மேடையிலையும் 100 மீட்டர் பந்தயம் ஓடினாக்கா 100 மீட்டர் ஓடிய பிறகு we are expecting something. நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். அட்லீஸ்ட் எதுவுமே இல்லைனாலும் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடக்கூடிய வீரர்கள் யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் மக்களுடைய பாராட்டுக்களை, குறைந்தபட்சம் கைத்தட்டலையாவது எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது, ஒவ்வொருடைய வாழ்க்கை என்பதும் பல ஆண்டுகள், ஏறத்தாழ 60, 70, 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், இருக்கிறது, இல்லாதது, கோவப்படுறது, அன்பு, வருத்தம், அத்தனை கலைகள் இருந்தாக உணர்வுகளின், உணர்ச்சிகளின் ஒட்டுமொத்த கலவை கூடாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த கலவை கூடு. இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். வர்றாங்க போறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவ்வளோ பெட்டா இருக்கிறோம், உயிரும் உடலா அம்மா அப்பாவோட இருக்கிறோம். திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்புறாங்க, திடீர்னு காதலி, நண்பர்கள், ஒரு கட்டத்தில் அவங்க பிறகுறாங்க, திருமணம், மனைவியோடு, அடுத்தது குழந்தை, பிள்ளைகள், அவரோட விருப்பு. இப்படி இந்த லைஃப் சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். 60, 70, 80, 90, 100 வயசுன்னு வச்சுக்கோம். ஒரு காலத்துல எண்டு, மரணம் என்பது அனைவருக்கும் கட்டாயம் உண்டு. இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே உணர்வுல மரணம் டெஃபினட்டா எஸ். பட் ஆனால் அடுத்த செகண்ட் அதை பத்தி மறந்துடுவாங்க.
எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. ஆமா, எல்லாருக்குமே மரணம் இருக்கு, தனக்கும் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி யோசிக்க யாருமே தயாராக இல்லை. மரணத்திற்கு பின் அப்போ இவ்வளவு பெரிய உடல், இந்த அளவுக்கான உடல், இவ்வளவு உணர்வுகள், உணர்ச்சிகள், உறவுகள், நன்மை தீமை, பணம், வரவு செலவு, இவ்வளவு போராட்டத்தின் மூலம் ஓடிக்கிட்டு இருக்கிற நாம ஒரு கட்டத்துல முடியும் போது நிச்சயமா நினைச்சு பார்க்க வேண்டாமா? இந்த ஓட்டத்துல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை, ஏறத்தாழ பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கை முழுதும் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் என்ன முடியுது? மரணம், எண்ட் பாயிண்ட். அப்புறம் என்ன நடக்குது? யாராவது யோசிக்கணும்ல? எல்லாருமே யோசிக்கணும், யாராவது இல்லை, எல்லாருமே யோசிக்கணும். சுவாசிக்கின்ற ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி, இந்த யோசனை தான் மற்ற உயிர்களிடமிருந்து மனிதனை முற்றிலுமாக வேறுபடுத்தக்கூடிய ஒரே கேள்வி. இது மட்டும்தான். கர்மாவை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் அது மறுபிறப்பு இருக்கின்ற எந்த கேள்வி விட இந்த ஒரே கேள்விதான் என்னுடைய பதில். இதுக்கு பதில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உன்னுடைய உணர்வுகள் எங்கே? உணர்ச்சிகள் எங்கே? பாசம் எங்கே? உறவுகள் எங்கே? அப்போ இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது வாழ்க்கை பொய்யா? அது எங்கே எடுத்துட்டு செல்லப்படுகிறது? அது எப்படி இருக்கிறது? அதோட முடிவு என்ன? இப்போ மரணம் முற்றுப்புள்ளியா? ஆக பைபிளும் சரி குரானும் சொல்கிறது மரணம் என்ற முற்றுப்புள்ளி. இறுதி தீர்ப்பு, இறுதி நாளில் கடவுள் வந்து உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் உலகத்திலேயே மதங்களை கடந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க இறை சக்தி அப்படின்னா சித்தர்கள் மட்டும்தான். அது இங்கதான் சொல்ல முடியும். என்னுடைய கேள்வி இன்னொரு கேள்வி. ஜீசஸ் சொல்றாரு இல்லையா பைபிள்ல, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்றாரு. அப்ப யாராவது என்னைக்காவது கேட்டீங்க இல்லையா, புண்ணியத்தின் சம்பளம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஏன்னா பாவத்துக்கே ஒரு சம்பளம் இருக்கும்போது புண்ணியத்துக்கு ஏன் சம்பளம் இல்லை? யாராவது சொல்ல முடியுமா? பாவத்துக்கு சம்பளம் மரணம் அப்படின்னா புண்ணியத்துக்கு சம்பளம் என்ன? இப்ப இதுக்கு சம்பளம்னா அதுக்கும் சம்பளம் இருக்குல்ல. பாவத்துக்கே ஒரு சம்பளம் இருக்கின்ற பொழுது புண்ணியத்துக்கு ஏன் சம்பளம் இல்லை? ஏன் பைபிள்ல இல்லை? நீங்க அதுக்கு தான் சொல்றது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னது சித்தர்கள் வந்து நீங்க கோட் பண்ணீங்க. நான் சொல்லுவதோ, நானுங்கிறது பேசிக் லேர்னர். நான் ஓப்பனா சொல்லணும்னா நான் கத்துக்கிட்டு இருக்கேன், லேர்னர், பேசிக் லேர்னர். பட் டாக்டர் வந்து 100% மெடிடேஷன்ல இருந்து இறையருள் பெற்று இறை தூதராக தான் நிச்சயம் இருக்கு. நான் போய் சொல்லலை, போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் மடைமாற்றத்திற்கோ ஏமாற்றத்திற்கோ எந்த சூழ்நிலை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் எனக்கு தெரியும், நான் கூட இருந்திருக்கேன். நான் ஏன் இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, நான் 100% சந்தேகத்தின் அடிப்படையிலேயே தான் சேர்ந்தேன். இன்னும் உண்மையா சொல்லணும்னா, நான் முழுமையாக பெரியாருடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன். இப்பயும் எனக்கு அதுல நெருடல் இல்லை. அவருடைய கேள்விகள் சரியானது. அவருடைய கேள்வி எளிமையான கேள்வி. ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு கல்லை புனிதமாக்க உன்னால் முடிந்தால் ஒரு மனிதனை அதே மந்திரத்தை சொல்லி புனிதனாக்க முடியாதா? அவனுடைய பாவங்களை கழுவ முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்வி என்பது சரியானது. அதனால எனக்கு அந்த நெருடல் இல்லை. அந்த கேள்விக்கான பதில் டாக்டர் சொல்றாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு தெளிவு என்பது மிக முக்கியம். அதை அவர் சொல்றாரு. அதே மாதிரி கிளியர் வாயிண்ட் அப்படி இப்படி சொல்ல முடியுமா? நிறைய பேர் கேட்டாங்க. என்கிட்ட வந்து டாக்டர் கேட்கிறாரு, இது நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அவருக்கு முன்னாடியே தெரியுமே, அப்புறம் ஏன் வந்து எங்கிட்ட இருக்குதா இல்லையான்னு கேட்காம இப்படி சொல்றாங்க? உடனே சரி பண்ண முடியாதா? ஏன் டிலே எடுத்துக்கிறாங்க? சார் பார்த்த உடனே தெரியுதுன்னா இவ்வளவு நாள் ஏன் எடுத்துக்கிறாங்க? ஏன் டிலே ஆகுது? நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்புமயமானவர் கடவுள், அனைத்தும் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், இரக்கத்தினுடைய உச்சம், கருணையினுடைய உச்சம் கடவுள். அப்புறம் ஏன் அவர் ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறாரு? அப்ப இறைவனுக்கு தெரியாம ஆக்சிடென்ட் நடக்குமா? இறைவனுக்கு தெரியாம மரணம் நிகழ்க்குமா? எத்தனையோ இங்க பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கல, திருமணம் நடந்து டைவர்ஸ், கொலைகள் சம்பந்தப்பட்டது, அவ்வளோ கொடுமையானது. ஒவ்வொரு நாள் நீங்க நம்ம டீம்ல இருக்க ஒருத்தருக்கு தான் நான் போட்டிருந்தேன். நம்ம வெளியில வந்து பாக்குறதுக்கு எல்லாருமே மகிழ்ச்சிகரமாக கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு வசந்தன் போன மாதிரி அட்டாசமா போற மாதிரி இருக்கிறதா தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் பேசுகின்ற பேச்சு நான்லாம் பார்க்கும்போது, அவர் போட்டோ பார்க்கும்போது நான் சிலர்கிட்ட சொல்லிருக்கேன், சார் நீங்க ஷூட்டிங்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்களான்னு. ஏன் சார் சொல்றீங்கன்னா, போட்டோ அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் அவருடைய வெளித்தோட்டம். ஆனா அவர் பேசும்போது நம்மளால சில நேரம் 12:30 மணி கிட்டத்தட்ட வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கிறது, அவருக்கான பதில் சொல்றது நான் வாட்ஸ்அப்ல போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, அப்படி பார்க்கும் பொழுதும் அப்படி வாழ்ந்தவர்கள் வந்து அவருடைய மனக்குமுறல்கள் கேட்டோன்னு பார்த்தேன்னா, நம்மளால ஒரு நிமிஷம் கண் கலங்காம வெளியில அந்த இடத்த விட்டு நகர முடியாது. அவ்வளோ சோகம் இருக்கு, அவ்வளோ கஷ்டம் இருக்கு. இன்னும் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பெட்ஸ் காயின் ட்ரேட் சென்டர்லாம் விட்டவங்க இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எப்படியாவது இதுல இருந்து நான் வெளியில வரணும். 10 கோடி ரூபாய் அது சொல்ற ஒரு ஹார்ட் பீட்டுக்கும் வெடி வெடிக்கிற மாதிரி இருக்குன்றாரு. எப்ப என்ன நடக்கும்னே தெரியல.
இருந்துகிட்டு இருக்க அவ்வளவுதான். இப்போ உயிரோட இருக்கனா அப்பா இருக்கிற அது மட்டும்தான் நிலை பிரசன்ட். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. பிட்காயின்ஸ்ல இந்த ட்ரேடிங் சென்டர்ல பொறுக்க ஏறத்தாழ 6-7 பேர், ஒரு சார் நிறைய பேருக்கு பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்ன, நீங்களே சொல்லுங்க சார் இது நல்லா இருக்கும்னு. இல்லை சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது யாராவது எனக்கு தெரிஞ்சா என்னை பத்தி தப்பா நினைப்பாங்க, ஆனா இப்படியாவது நான் வெளியில வரணும் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ சொல்ல முடியாத வேதனைகளும், அழுதா கூட அந்த வாழ்நாள் ஃபுல்லா கண்களே கரைந்தாலும் தன்னுடைய கவலை கரையாத இருக்கக்கூடிய அளவிற்கு சோதனையிலும் வேதனையிலும் கவலையிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் கேட்டிருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த கடவுளுக்கு தெரியாதா? கருணையினுடைய கடவுளுங்கிறவரு ஏன் அதை சரி பண்ணல? அப்போ நம்மை படைத்தவர், இந்த உலகை படைத்தவர், முற்றும் அறிந்தவர், அனைத்தும் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர் கடவுள் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தாருங்கிறது வேற விஷயம். ஏன் சரி பண்ணல? எல்லாம் கோயிலுக்கு போறாங்கல்ல, 24 மணி கும்பிடுறவனுக்கு வருதே. திருப்பதியில் தேவஸ்தான தலைமை அர்ச்சகர் கொரோனாவில் இறந்து போறாரு. அவர் இல்லை, எல்லா இடத்துலையுமே சரி, எல்லா மதங்களிலுமே சரி, பள்ளிவாசல்ல இருக்கிறவங்களும் சரி, தொழுகை நடத்துறவங்களும் சரி, தேவாலயத்தில் இருக்கவும் இருக்கிறாங்களே, எல்லாருமே இருக்கிறாங்களே. அப்போ ரொம்ப டெடிகேட்டடா இருக்கிறவங்கள கடவுள் கடைசி வரைக்கும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லலாமே, ஏன் சொல்லல? ஸோ அதுக்கு சொல்றேன், இட்ஸ் அடிக்கோடு. நான் அடுத்தது அப்படிங்கிற பாஸ் பண்ணல, கோட் பண்றேன். கடவுள் அன்பு மயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டவர். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதில் 100ல் 1 பங்கு, 10ல் 1 பங்கு நிச்சயமாக கொடுக்கிறார். அதுதான் சொல்ற, பிளாஷ்பேக் போய் பார்த்தால் தெரியும். அப்ப பிளாஷ்பேக் போய் பார்க்க முடியாது. அப்போ இவர் டாக்டர் சொல்றது சரியா தப்பான சந்தேகம் கண்டிப்பா உண்டு. நான் கேட்டிருக்கேன், நான் நேருக்கு நேராக கேட்டிருக்கேன், எப்படி சரி அப்படின்னு. சில விஷயங்கள் சொல்லும் பொழுது எந்த இடத்துல நான் இருக்குன்னா, நான் அனலைசிஸ் பண்ணேன், நான் சாட்சியாகவே பேச முடியும் 100%. இந்த கேள்விகள் யாராவது கேட்டாக்க, அதுக்குதான் ஏற்கனவே நான் எல்லா கெஸ்டும் எல்லா துறைகளிலிருந்தும் இங்க பேச வச்சதுக்கான காரணம் என்றால், உங்களுடைய எந்த கேள்விகள் என்ன டவுட் பின்னாடி வருங்கிறது எனக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா நான் டவுட்ல தான் ஆரம்பிச்சேன் இந்த விஷயம். கடவுள் பற்றிய நம்பிக்கை நான் இல்லாதவன், நான் வெளிப்படையா சொல்றேன், நான் கவலைப்படுறேன். நான் கடவுள் அடிப்படை நம்பிக்கை இரற்றவன் கடவுளை பற்றி. ஆனால் அதற்கான கேள்விகள் சரியானது. பக்தி அறிவு என்பதே பகுத்தறிவு சரியாக இருந்தால் பக்தி அறிவு சரியாக இருந்தோம். இப்ப கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா யார் கோவப்படுறானோ அவங்க கடவுள் அந்த பக்தி நெறியில சரியா போக முடியாது. ஏன்னா கடவுள் இல்லை என்பவருடைய கேள்வி சரியாக. இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும்னா, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் பக்தியை விடவும் பக்தியற்ற கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். பின்லாந்துல இருக்கிறது உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு பின்லாந்து. பின்லாந்துல சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, இங்க கடவுள் நம்பிக்கை கம்மி, கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள், எனவே அவர்கள் மகிழ்ச்சியாக, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இருக்க இது அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் அந்த அதிகமாகுது? இவ்வளவு கடவுள் இருக்காங்க, இவ்வளவு மதங்கள் இருக்குது, இவ்வளவு பிரச்சாரம் இருக்குது, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அப்ப கடவுள் மறுப்பாளர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வி வருது இல்ல? அப்போ அவனுக்கு ஒரு திருப்தி ஏறுது. அவனுக்கு இந்த கடவுள் அந்த எந்த கடவுளும் வேணாம், நான் சம்பாதிக்க நல்லா இருக்க போதும், ஓகே, அதுவும் சரி. சோ இறைவனினுடைய விதிப்படி அனைத்துமே சரி, இங்க தப்புங்கிறதே எதுவுமே கிடையாது, எல்லாமே சரி. கடவுள் இருக்குன்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, அந்த மாதிரி தான். இன்னொரு கேள்வி நான் வெளிப்படையாக கேட்டிருக்கேன், ஒரு மதத்திலிருந்து இன்னொருத்தர் மாறுறான்னா கடவுளுக்கு தான் கோவம் வரணும், ஏன் மனுஷனுக்கு கோவம் வருது? ஏன்னா அவன் தானே மாறுற, டிபார்ட்மெண்ட் மாறுறது அவன் தான், ஏன் மனுஷனுக்கு கோவம் வருது? கடவுள் ஒருவன் தானே, எல்லா மதமும் சொல்றது, எல்லாருமே சொல்றாங்க கடவுள் ஒருத்தர் தான், ஆமா, ஆனா இவர் தான், ஏன் அதில் பாரபட்சம்? கடவுள் ஒருவர் தான். ஆனால் இந்த இடத்துல தான் சித்தர்கள் தெளிவா சொல்றாங்க, கடவுள் ஒருவன் தான்னா ஒருவன் தான், அது எந்த பேர்ல வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த கடவுள், நீங்க உண்மையில் சிவபக்தராக இருந்தால் உடனே ஜீசஸ் வச்சாலும் சிவனை எந்த நோக்கத்தோடு, எந்த அன்போடு, எந்த கருணையோடு நீங்கள் வணங்குகின்றீர்களோ அதே கருணையோடு நீங்க ஜீசஸ் வணங்குகின்ற மனப்போக்கும் இருந்தால்தான் உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பட்டை வச்சுக்கிட்டு ருத்ராட்சி அணுகிறது இது மத அடையாளம். அதே மாதிரி கூலா வச்சுக்கிறது அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய அடையாளம். சிலுவை அலையிறது அப்படிங்கிறது கிறிஸ்தவரிடம். நாங்க முதல்ல தெளிவா சொல்றது, அடையாளம் அற்று இருப்பதே ஆன்மீகம். தன்னுடைய அடையாளத்தை எந்த இடத்த நீங்க காமிக்கூடாது, நான் இப்படிதான், நான் இந்த மாதிரி அடையாளமே இருக்கக்கூடாது. உன்னுடைய நடவடிக்கை, நடத்தை மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒருத்தர் கடவுளுக்கு சமமானவர் என்று சொல்கின்ற பொழுதுதான் உன்னுடைய செயல் பெருமைப்படும். கடவுள் அதைத்தான் விரும்புறார். அதனால திரும்ப திரும்ப அகத்தியருக்கு கோட் பண்ணிட்டே இருக்கிறது,
அவர் திரும்ப சொல்றாரு, நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன், திரும்பவும் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவர் சொல்றாரு, நீங்க பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதை விடவும் 24 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கிறதை விடவும் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்தால் சொல்றாரு, திரும்பவும் அது ஆச்சரியமா ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமா பார்க்கிற, தர்மம் செய்தால் கடவுள் சுப்ரீம் அண்ட பிரம்மாண்டத்தை உருவாக்கிய மாபெரும் சக்தி அவர் சொல்றாரு, அவர் வந்து உன் பின்னால் கையேந்தி வருவார். அதனால கடவுளை இழிவுபடுத்தல. அவர் சொல்றாரு, அப்ப தர்மம் எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம இங்க சொல்ல வர்றது தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறது. மன்னிப்பை கேளுங்க. மன்னிப்பு என்பது மாபெரும் சக்தி. அஸ் ஏ சயின்டிபிக்கா நீங்க சொல்றது இட்ஸ் a பெஸ்ட் frequency, எக்ஸ்ட்ராடினரி, மோர் தென் 500 cc. இந்த frequency it will be solve and destroy the low frequency. ஹையர் frequency இருக்கும்போது லோ frequency போயிடும். அதுதான் இந்த சயின்ஸ் முழுமையாக. நான் ஆரம்பத்தில் சொல்லிருக்கேன், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஆன்மீகத்தை கண்மூடித்தனமாக எடுத்து செல்வது கிடையவே கிடையாது. கண்மணி இது இப்படி நீ கும்பிடுங்க உங்களுக்கு வந்துடும், இது செய்யுங்க, அப்படி கிடையாது. யூ ஆஸ்க் த கொஸ்டின்ஸ், ரைஸ் த கொஸ்டின்ஸ், யூ டவுட், எதுல வேணாலும் டவுட் படுங்க. இது எப்படி வரும், அது எப்படி, நான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, கிறிஸ்டல் சம்படி ரைஸ் த கொஸ்டின்ஸ். இந்த கிறிஸ்டல்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, தமிழ்ச்செல்வி தம்ஸ்அப் போட்டிருந்தாங்க, மிஸ்டர் இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த கிறிஸ்டல் இரிடியம் அப்படிங்கிறது வந்து அதனால ஒன்றும் வரப்பில்ல, ஆழ்மனதில் இருக்கிறது தான் சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு தம்ஸ்அப் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் அப்ரிஷியேஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன், நானே அதை போஸ்ட் போடுவேன். இந்த கடவுள் இல்லையா, அதுக்கான போஸ்டர்ஸ் நானே போடுவேன், அதுக்கான பதிலும் என்னால் சொல்ல முடியும். அதனால எல்லாம் தெரிஞ்சவங்கள இந்த இடத்தில் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை எடுக்கிறங்கும் போது எனக்கு தெரிந்தவரை அதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுக்கு வந்த பிறகுதான் நான் இடத்துட்டே இறங்க முடியும். ஸோ எனக்கு நான் சாதாரண லெவல், நான் அடிப்படை, நான் இன்னும் சொல்றேன், ஐ எம் லேர்னர், பேசிக் லேர்னர். ஆனா பேசிக் லேர்னருங்கிறது கூட லேர்னர் கூட உயர்ந்தது. பிஹெச்டி பண்றவனும் லேர்ன் பண்றான். பேசிக் லேர்னர் ஆனவனை கத்துக்கிறது. ஆனா பேசிக் லேர்னர், நான் வந்து பேசிக் லேர்னர் தான். பட் எனக்கு நான் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் இல்லையா, அந்த ஸ்டெப்ல நான் தெளிவா இருக்கிறேன். ஐம் ரெடி டு ஆன்சர் இட். அதுக்கான பதில் எனக்கு கரெக்டா தெரியும். அப்படி இருந்தா தான் போறேன். ஒருவேளை நீ கேட்கிற கேள்வி சந்தேகம் இருந்தால், அது உண்மையாக இருந்தால் என்னுடைய தெளிவை, என்னுடைய கருத்தை எந்த சூழ்நிலையிலும் நான் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் தான் சப்போஸ் சொல்றீங்க எப்படி, கிடையவே கிடையாது. அவர் சொல்றது கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கறது சொல்லிருந்தாங்க. ரொம்ப பேர் டவுட், இது எப்படி கவுண்டமணி செந்தில் சொல்ற மாதிரிதான். இதுல இருந்து தான் பெட்ரமாஸ் லைட்ல இருந்து இதுல இருந்து தான் பளிர்னு லைட் வருதுன்னு, அந்த மேண்டில் அது செந்தில் டப் அழுத்திட்டு இதுல இருந்து எப்படின்னு அது நசுங்கி போயிடும். அந்த மாதிரிதான் இதுல இருந்து எப்படி போய் எல்லாத்தையும் மாத்த போகுது அப்படிங்கிறது பேசிக்ங்கிறது கான்செப்ட், மைண்ட் செட் தான். எல்லாரும் சொல்லியிருந்தவங்க மைண்ட் செட். அப்போ மைண்ட் செட்டை மட்டுமே வச்சுட்டு நம்ம பண்ணலாமே, கிறிஸ்டல் தேவையில்லையே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், அதை பத்தி கவலை இல்லை. மைண்ட் செட் இருந்தாலும் ஓகே, நம்ம இதுதான் வாங்கணும் இப்படிதாங்கிறது இல்லை. அதனால தான் லூயிஸியை வந்து நான் புக்கை வந்து காலையில் ரெஃபர் பண்றேன். நிறைய போட்டிருந்தேன், நான் வேற இடத்துக்கு போடலான்னு பட்டேன். ஆக்சுவலி நான் பேசணுங்கிற இடத்துலயே வரல. இது பேசணுங்கிறது வித்தவுட் எனி ப்ரிப்ரேஷன்ஸ் ஐ எம் டாக்கிங் வித் யூ. சாரி, ஐ எம் ரியலி ஃபர்கிவ் டு மீ, மன்னிக்கணும். எனக்கு இதை நான் பேசணுங்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் நன்றி மட்டும்தான் சொல்லிட்டு உங்களுடைய பதில் கேட்கணும்னு நினைச்சேன். பட் சில கிளாரிட்டி கொடுக்க வேண்டியதும், என்னடா வர்றான் பேசுறான் போயிடுறாங்கிற மாதிரி இல்லாம நம்மளை நம்பி 4 பேர் உட்காடுறாங்க இல்லையா, அவங்களுடைய புரிதல் எனக்கு புரிஞ்சது அவங்களை புரிய வைக்கணுங்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிறதுனால அதை சொல்லிடுறேன். கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நிச்சயம் மனதம். அதனால நான் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், மனம் என்னும் மகாசக்தி, மனம்தான் மகத்தை. இறைவன் எந்த சூழ்நிலையும் நேரடியாக யாருக்கும் எப்போதும் எதையும் கொடுத்ததே இல்லை. இறை தூதராக வரும்பொழுது மட்டும் அது நடந்திருக்கு. அப்ப டே டு லைஃப்ல எப்படி கொடுக்கிறாருன்னா, இறைவன் மனதின் மூலமாக செயல்படுகிறார். வெரி ஆணித்தரம். இறைவன் எப்படின்னா, நீ எங்கேயும் போண்டான், உன்னுடைய மனம் எப்படி இருக்கோ அது, நீ நல்ல மாதிரி நினைச்சா நல்ல மாதிரி வழி வரும், கெட்ட மாதிரி இருக்கா, இதை தீர்மானிக்கிறது கர்மா. ஓகே, கிறிஸ்டல்ங்கிறது வர. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸும் நான் சொல்லாம போயிட போறேன். ஆஃப்டர் த டெத், இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்களே, கர்மாங்கிறது உண்மையா, மறுபிறப்பு உண்மையா அப்படிங்கிறதுக்கான பதில் நான் கிறிஸ்டல் ஞாபகம் வச்சுக்கிங்க, நான் திரும்ப பேசுறேன். இந்த கர்மாங்கிறது பெண்டிங் இருக்குது, அதை சொல்லிடுறேன். மரணத்திற்கு பிறகு அப்படின்னாக்க, ஒருவேளை முடிந்தால் இதுல வந்து கருட புராணத்துல சொல்லிருக்காங்க, சித்தர்கள், நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் சொல்றது உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன டவுட் இருக்கு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு பைனான்சியல் பரம் சார் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் திருக்குறள்ல இருக்கு. திருவள்ளுவர், நான் போய் சொல்லலாம், எல்லாருமே போய் சொல்லலாம், ஆனா திருவள்ளுவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் அவருக்கு பேர் பொய்யா மொழி புலவர். அவர் சொல்லுவது பொய்யாக இருக்காது. நான் ஒரு தடவை மீட்டிங் பேசும்போது ஒருத்தன் திடீர்னு கேள்வி கேட்டேன், பொய்யா மொழின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னா, அவன் சொன்னான்,
பொய்யா பேசுறவங்களுக்கு பேர் தான் சார் பொய்யா மொழி. இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு எங்க அப்பதான் தெரியுது. ஆக்சுவலி பொய்யா மொழி புலவர் அப்படின்னு சொன்னாக்க அவர் சொல்வது பொய்யே ஆகாது. அதுதான் பொய்யாமொழி புலவர். அவர் தான் 39வது அதிகாரத்துல சொல்றார். ஊழ்வினை அதிகாரத்துல முழுமையாக கர்மாவை பற்றி தான் சொல்றார். 100% நீ என்ன செய்தாயோ அது உனக்கு வரும். வாட் யூ சோ வாட் யூ ரீப். அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி, மறுபிறப்பு இருக்குதா இல்லையா, கர்மாங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கன்னு யாராவது சந்தேகப்பட்டவனுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்ல மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பிறவிலாம் இல்லைங்கும் போது நாம தப்பு பண்றோம், அதுக்கான தண்டனை இப்ப கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 வயசு 20 வயசு ஏதாவது தப்பு பண்றோம், அதுக்கு தண்டனை கிடையாது, ரைட்டு. பிறக்கின்ற பொழுதே குழந்தை முதலில் பிறக்கின்ற பொழுது தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற அந்த நொடியில் பல்வேறுபட்ட நோய்களோடும் சர்ஜரியோடும் வேதனையோடும் நோய்களோடும் ஏன் பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க முடியும்? இப்ப நான் தப்பு பண்றேன், எனக்கு தண்டனை கிடைக்குதுன்னா ஒரு 10 வயசுல ஏதாவது தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சது தெரியாமல தப்பு பண்றப்ப எனக்கு நோய் வருது, பிரச்சனை வருது, டிசிஷன் வருது, ஏதோ சந்திக்கிறேன். பிறக்கின்ற அந்த செகண்ட், வயிற்றிலிருந்து கருவிலிருந்து வெளியே வர அந்த செகண்ட்லயே, இன்னும் ஒருபடி சொன்னா, தாயினுடைய கருவறையிலேயே நோயோடு இருக்கின்ற குழந்தை என்ன பாவம் செய்தது, அது ஏன் அப்படி இருக்கணும்? இந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு பதில் சொல்றேன். அதுதான் கர்மா. நீங்கள் செய்த கர்மா கண்டிப்பா வரும். இது நான் தெளிவா இந்த டாக்டர் ஆயுஷ் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது கர்மாற்றல் சிகிச்சை என்பதனுடைய அடிப்படை ஆணிவேர் அப்படின்னு சொன்னா அது கர்மா தான். அதுல நான் உறுதியா இல்லாம அதை நான் பேசவே முடியாது. ஐ எம் வெரி கான்பிடென்ட். இது இன்னொரு செஷன் வேணா தண்ணி வச்சப்போ யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின். நான் எல்லாம் தெரிஞ்சவங்கிறதுக்காக அப்படி சொல்லலை. நான் இதில் குறைந்தபட்ச புரிதலோடு இருக்கிறேன். குறைந்தபட்சம் இதுல இது கரெக்டா இருக்கும். அப்ப மனித வாழ்க்கைன்னா என்ன இருக்கு, அப்ப எப்படி இது ஃபார்ம் ஆகுது, ஒருத்தந்த ஒரே இதுல இருக்கிற ஒரே ரெட்டை குழந்தை பிறக்கிறதுல ஒரு குழந்தை நல்லா இருக்குது, இன்னொரு கஷ்டமா இருக்குது. அப்போ அஸ்ட்ராலஜி பிரகாரம் ஒரே டயத்துல ஒரே டேட்ல ஒரே இடத்துல ஒரே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிறக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ ஒரே ரெட்டை குழந்தை பிறக்கும்போது டிஃபரன்சியேஷன் எப்படி வர முடியும்? எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியும். இதுக்கு பதில் இருக்கு, எல்லாத்துக்குமே பதில் இருக்கு, எல்லாத்துக்கும் சித்தர்களோட பதில் இருக்கு. என்னை விட்டுடுங்க, அதனாலதான் சொல்றது, என்னை விட்டுருங்க, டாக்டர் கூட விட்டுருங்க, டாக்டரை சொல்ற என்னை கூட விட்டுருங்க. சித்தர்கள் சொல்லிருக்காங்க ஊழ்வினையில அதை தயவு செஞ்சு எல்லாம் படிச்சு பாருங்க. யாரும் பர்டிகுலர் ரொம்ப பேர் கொஸ்டின் கேட்கறாங்க, கர்மாங்கிறது உண்மையா இல்ல, அந்த பதில் உண்மையான எந்த பதில் நீங்க திருக்குறள் ஊழ்வினையில சொல்றாரு, நீங்க என்ன செஞ்சீங்களோ திருப்பி வரும். அதாவது சொன்னாரு, நீங்க ஒரு 39வது அதிகாரம் குறள் நான் மறந்துட்டேன். அவர் சொல்றாரு, உங்களுடைய வலியையும் வேதனையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுடைய திறமையாக இருந்தாலும் அதுவும் உங்களுடைய கர்மாவால தான் முடியுன்றாரு அவர். இதை விட தெளிவா யாராலுமே வளர்த்தணும். உங்களுடைய தோல்வியில இருந்தோ கஷ்டத்துல இருந்தோ விதியை மதியால் வெல்லலான்றாங்க இல்லையா, அப்படி இருக்கிறது மேல அது கர்மாவால தான் முடியும்னு சொல்றார். யாரு? திருவள்ளுவர் சொல்றாரு. அகத்தியர் சொல்றாரு. கண்மகாண்டம்னு தனியாவே புக்கு போட்டிருக்காரு. நான் அதை போட்டிருக்கேன். சப்போஸ் யாராவது தயவு செஞ்சு இருக்கு, எல்லாருமே தயவு செஞ்சு படிங்க. கர்மகாண்டம்னு போட்டிருக்கேன். அதில் பிடிஎஃப் ஃபைல் போட்டிருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, மனித பிறவியில் இந்த உலகம் தோன்றிய முதல் உயிரிலிருந்து கடைசியாக இருக்கக்கூடிய கடைசி உயிர் வரை தோன்றுகின்ற நோய்கள் 4448 மட்டும்தான். இந்த நோய் ஒருவருக்கு ஏன் வருகிறது, அதுக்கான அடிப்படையான காரணம் என்ன, அதோடைய பேஸ், அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. அது கர்மா. அப்போ அதான் சொல்றாரு, நோய்க்கான பின்விளை கர்மா என்னன்னா, இப்போ ஒருத்தர் இதய வலி, கண்ணு வலி, கேன்சர், ஒவ்வொரு டிசீஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம பௌதிக ரீதியாக வெளியே நம்ம பார்க்குற இந்த விஷயமா அதுக்கு காரணம் சொல்றோம். சளி பிடிச்சிக்குது, இதுக்கு ஒரு ரீசன். கேன்சர் அப்படின்னா அக்குமுலேட் ஆஃப் செல்ஸ் எதுன்னு சொல்றோம், ஒரு விஷயத்துக்கு சொல்றோம். அப்புறம் பிரெயின் டியூமர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கான ரீசன்ஸ் சயின்டிபிக்கா கரெக்ட். ஆனா தயவுசெய்து அகத்தியர் போய் சொல்லுங்க அவசியம் இல்லை. அது இறைவனுடைய அண்ட பிரம்மாண்ட மிகத்தினுடைய இறை சக்தி ஆதிசிவனுடைய முதல் சீடர், அவருடைய முதல் சீடர். அவர் எழுதியிருக்காரு. கர்மகாண்டம் தனியா புக்கு போட்டிருக்காரு. ஒரு நோய்க்கான ஒவ்வொரு காரணம் 4448 நோயும் வருவதற்கு என்ன காரணம்? தலைவலி வந்தா என்னத்துக்கு காரணம்? தலைவலி நமக்கு வருது, நான் வழக்கம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். எங்கள் இதில் அப்படிதான் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்ட். ஆனால் 2 நாள் கழிச்சு திரும்பவும் தலைவலி வருதுன்னு திரும்ப உட்கார வச்சு கேட்டாக்க அவர் சொல்றாரு, எங்கள் ஒய்ஃபு போனோடனே நீ என்ன சம்பாதிச்ச, இது பத்துமா, நீ அங்கே கொடுத்துட்டு அந்த கடனை வாங்கல இந்த கடனை, கேள்வி கேட்கும்போதெல்லாம் தலைவலி வருதுன்னு.
அப்போ பிரச்சனை தலைவலி அங்க இல்ல, பேசிக் ரூட் காசு ஹோம். அப்ப அது சரி பண்ணாதான் இது சரி பண்ண முடியும். நான் அதனாலதான் சொல்றது, இங்க பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஐஷ் ஹாஸ்பிட்டல் ஒரு டிசீஸு காரணம் உங்கள் உடம்பு இல்லை, உடம்பு தாண்டியும் ஃபேமிலி, அதான் ரிலேஷன்ஷிப்பும் சரியா இருக்கணும். பேசிக் உடம்புல சில மாலிகூல்ஸ், சம் ப்ராப்ளம்ஸ், செல்ஸ், பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் இதனால வருது. இது பிளஸ் வீடு. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியம் பணம். அருள் இல்லார் கவுல பொருள் இல்லை. இந்த பொருள் இல்லைன்னா சுத்தமா லைஃபே கிடையாது. அப்போ இந்த இடத்துக்கிட்ட பினான்சியல் அடி வாங்கினா டோட்டலா எல்லாமே அடி வாங்கிடும். அப்ப இந்த மூணும் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருவன் முழுமையான மகிழ்ச்சி அடைய முடியும். இதுதான் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பேசிக் கர்மா. கர்மாவுக்கு அடுத்தது நம்ம சொல்ற ட்ரையாங்கிள் பேசிஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் பொருளாதார ரீதியில் தன்னிறைவு, அடுத்தது குடும்பத்தில் மகிழ்ச்சி. குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது உறவுகள்னா ஆபீஸ்ல இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், ஒருத்தன் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல அவங்க மேனேஜர் வந்து அடிபட்டாரு. ஒருத்தன் அர்ஜுன சார் மேனேஜர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காராண்டா அப்படின்னு அவன் சொன்னான். அந்த ஆளு ஆபீஸ்லயே சீரியஸா தான்டா இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் சீரியஸா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உறவு அப்படிங்கிறது குடும்பத்துல மட்டும் இல்ல, நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் பயணிக்கிறோமோ அந்தந்த இடத்துல அவர்களோட பேசுகின்ற அந்த உறவும் மகிழ்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இல்ல ஆபீஸ்ல கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு இருந்தா என்ன வேலை பார்த்தாலும் இருக்கும்போது நம்ம தான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். முதல்ல நான் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தப்போ நினைச்சேன், நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணா நம்ம பெரிய ஆளாகலாம், நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது, எவன் நிறைய வேலை பார்க்கறானுக்கு நிறைய வேலை பார்க்கறானோ அவனுக்கு கடைசி வரையும் நிறைய வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்களே தவிர சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னு. அதனால 8 மணி நேரத்தோட பேக்கப் பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்னு இருப்பாங்க. அப்போ நீங்க ஆபீஸ்ல சரியா உங்களுக்கு உறவுகள் இல்லைனாலும் அதுலயும் பிரச்சனை. அப்போ ப்ரெஷர், டென்ஷன்ஸ் அதுக்கும் வரும். அது பொருளாதாரம். இந்த மூன்றும் சரியாக இருக்கணும். மூன்றும் சரி செய்வதற்கான அடிப்படை காரணம் கர்மா தான். நீங்க கர்மாவை சரி செஞ்சு ஆட்டோமேட்டிக் அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதோட பேஸ். அடிநாதமே இதுதான். வெரி கிளியர். அதனாலதான் சார் திரும்ப டவுட்ல அன்னைக்கு பேசும்போது அடுத்த செஷன் போகும்போது விட நான் சார் பேசும்போது சார் வந்து இப்படி பண்ணலாங்க நான் சொன்னேன், இல்லை சார் டவுட் இருக்குது, இந்த சந்தேகத்தோட ஒரு இடத்த அடுத்த கிளாஸ் போகவே முடியாது, சந்தேகத்தை கிளியர் ஆனாவன்னா ஏன் இப்படி போடணும் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறான்னு வச்சுக்க, நீ போட்டாலும் அவன் ஆவலே தான் இருப்பான். ஏன் இப்படி போடணும், ஒருத்தன் ஐக்கு எல்லா பசங்களும் இப்போ ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாமே ஒன்னு சொல்லிட்டு போகும்போது ஐன்னு தான் சொல்லும். ஏன்னா அப்படி பழகிடுச்சு. ஆனா இருக்கு, ஈன்னா ஈ இருக்கு, ஊன்னா ஊ இருக்கு, ஏன்னா ஏ இருக்கு. ஐன்னா ஏன் ஐயோட நிக்குது இன்னும் வரை ஏன் இல்லை கேள்வி கேட்பாங்க. பேசிக். அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொன்னா அடுத்து இதுக்கு யாருக்கு பதில் சொல்லணும். நானே கேட்டேன், ஏன் சார் ஐ இல்லைன்னு. இதெல்லாம் ஏன்ப்பா நீ கேட்குற, ஐ இருக்குது அதை மட்டும் படின்றாங்க. ஸோ ஒரு சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதனாலதான் நான் திரும்ப கொஸ்டின் செஷனே போவோம். இது அடுத்த கட்டத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அந்த கேள்விகள் நிறைய இடத்து வரவேற்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல மறுபிறப்பு அப்படிங்கிறது போது கருட புராணமும் எப்படி பிறகு இன்னும் வேணாம் வெளிப்படையா தாழ்மையான கருத்தோடு சொல்லிக்கிறேன். தமிழ் மறையினுடைய மிகச்சிறந்த நூலாக கருதக்கூடிய சிலப்பதிகாரத்தை படிங்க. சிலப்பதிகாரத்தை முன்கதைன்னு இருக்கு. நாளைக்கு முடிஞ்சா யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்க. எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருந்தா சரிக்காது. சிலப்பதிகாரத்தினுடைய முன்கதை சுருக்கம். கோவலன் முற்பிறவில் எப்படி இருந்தான், பாண்டிய மன்னன் முற்பிறவில் எப்படி இருந்தான், கண்ணகி எப்படி இருந்தால், கோப்பெருந்தேவி எப்படி இருந்தால், முற்பிறவில் அவர்கள் யாராக பிறந்திருக்கிறார்கள், என்ன செய்தார்கள், அதனுடைய விளைவு இந்த பிறவில் எப்படி இருக்கிறார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது முற்பிறவியோ கர்மாவோ அப்படின்னு சந்தேகம் கேட்டா தயவு செஞ்சு முதல்ல நீங்க சிலப்பதிகாரம் படிங்க. நான் அதை சொல்லவே மாட்டேன், தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா எல்லாத்தையுமே இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு பிறகுதான் கேள்வி டவுட்டே வருது. இதுவும் சொல்றேன்னு வச்சு நீங்க தேடலில் தான் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். எல்லாமே பதில் ஃபுல் ஃபீடிங்கா இருக்கும்போது நிச்சயமா கேட்டுட்டு இங்கேதான் டவுட் வரும். திருப்பி என்ன கேட்கக்கூடாதுல்ல, இங்கே கேட்கக்கூடாது டாக்டர்ல. யூ ஹாவ் டு ட்ரை. சிலப்பதிகாரம் தயவு செஞ்சு படிங்க. கர்மாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும், முற்பிறவியில் பற்றி சந்தேகம் இருந்தாலும், மறுபிறவி என்பதில் சந்தேகம் யாருக்கு இருந்தாலும் சிலப்பதிகாரத்தை படிங்க, முன்கதை படிங்க. நிச்சயம் கிடைக்கிறது கஷ்டம், தேடினா கிடைக்கும். இதுல வந்து புலமை அறிவு பெற்றவர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு படிங்க. தயவு செஞ்சு சிலப்பதிகாரத்துடைய முன்கதை சுருக்கம்னு போட்டிருப்பாங்க. முன்கதை எப்படி கோவலன் முற்பிறவியில் எப்படி இருந்தார் அதை போட்டிருப்பாங்க, அதை படிங்க. அப்போ தமிழ் மறை தப்பு சொல்லாது தமிழ். ஏன்னா கல் தோன்றி, அது ஏன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை அப்படி முன்கூடியா இருக்க முடியும் தமிழ்? நான் கேள்வி கேட்டிருக்கேன், இதுக்கு பதில் லேட்டரான் வேற சொல்றேன். அது பெரிய ஸ்டோரி. எப்படி இதை சொன்னாங்க, கல்லையும் தோன்றல மண்ணு தான், அப்புறம் எப்படா ஒரு மொழி தோன்ற முடியும்? அது கேள்வி, லாஜிக்கே தப்பு. கல் தோன்றி மண், கல்லு மண்ணு தோன்றதான் மனுஷனே தோன்ற முடியும்.
அதுக்கு முன்னாடி ஒரு மொழி எப்படி தோன்ற முடியும்? அதுக்கு நிறைய பேர் கல்லுங்கிறதுக்கு விளக்கம் நிறைய சொல்றாங்க. பட் ரியாலிட்டி ஸ்டோரிஸ்ங்கிறது அதுக்கான உட்பொருள்ங்கிறது மிகச்சிறந்தது, ஆன்மீக அறிவியலையும் கடந்தது இது. ஓகே, அது பிரமாதம். இப்போ இந்த இடத்துட்ட சொல்றது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, பிறவி. அப்போ இது பிறவிங்கிறத பத்தியான நீங்க புரிதலோட சொல்லுங்க, ஏன்னா டைம் இல்லை, முடிய போகுது. இன்னொன்னு, கிறிஸ்டல் பத்தியான தெளிவு இருக்கு. கிறிஸ்டல் இஸ் ஏ ஸ்டோன். நான் இதுல வந்து நிறைய போட்டாக்க ஏறத்தாழ 600 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க, நிறைய வேலையில பலுவில் இருக்கும். நிறைய போட்டாக்க கச்ச கச்சன்னு மெசேஜ் வருதுங்கிறதுனால நான் அதுல போடலை. நான் தனியா வீடியோ இதில் போட்டுட்டு இருக்கேன், நிறைய வீடியோ, 680 வீடியோ, கிட்டத்தட்ட 580 வீடியோ கிட்டத்தட்ட டாக்டர் பேஸ் இருக்குது. கிறிஸ்டலை பத்தி கேளுங்க. இன்னும் நான் எப்பனா ஷார்ட்டாவே சொல்றேன். கிறிஸ்டல் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? கிறிஸ்டல் இஸ் ஏ ஸ்டோன். இங்க தமிழ் மறையில பொறுத்தவரை, இந்தியாவில பொறுத்த வரைக்கும் கடவுள்ங்கிறது எல்லாமே கல்லு தான். கல்லு எப்படி கடவுளா இருக்க முடியும்? எல்லாருமே கஷ்டத்தோட போய் அங்க நிக்கிறீங்க, சரிங்க. அது எப்படி கல்லு தானே? எல்லா கடவுளும் கல்லால் தான் செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்ல போயிட்டு இருக்கு, அது கல்லு ஆசிய பிசிக்கலா தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு உதாரணத்தை சொல்ல, எல்லாமே கல்லா தான் இருக்கு. அப்போ நீ கடவுள்னு போய் எந்த இடத்துல எப்படி உங்களால வணங்க முடியும்? வணங்குறாங்க, ரைட். சில பேர் நான் வணங்கி எனக்கு கிடைக்குது, இது அந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்குது அப்படின்னு எப்படி உங்களால சொல்ல முடியாது? இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஸ்டோன். அது ஒரு கல்லு தான். இந்த கல் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? கிடைக்காதவங்களுக்கு விட்டுருங்க, கோடிக்கணக்கான அதை நம்பி போய் கிடைச்சிதுன்னு சொல்லியிருக்காங்களே. இல்லைன்னா திருப்பதியில கோடான கோடி ரூபாய் போய் கொட்ட மாட்டாங்கல்ல. பட் அதுக்கே சந்திரபாபு நாயுடு சொன்னாரு, திருப்பதியில் எந்த அளவுக்கு பணம் அதிகமாக கொட்டப்படுகிறதோ அந்த அளவுக்கு மக்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பாவம் செஞ்சிருந்தனால தான் பணம் கொட்ட முடியல, மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாரு. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஒரு விதத்தில் அவர் சொல்றது கரெக்ட். அதனால கொட்டுறவங்க எல்லாம் பாவம் செஞ்சாங்க, தப்பா எடுத்துக்கூடாது. அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட். நான் தனிப்பட்ட முறையில் நான் கவிதை எழுதும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, ஏழையின் வயிறு தான் இறைவனின் உண்டியல் அப்படின்னு நான் எழுதினேன். உனக்கு ஏதாவது கடவுளுக்கு கொடுக்கணுமா, கடவுளுக்கு போய் உண்டியல் போடுறதை விடவும் ஏழையினுடைய வயிற்றுக்கு போடுங்க. ஏழையின் வயிறு இறைவனின் உண்டியல் அப்படின்னு நான் சொன்னது. அது என்னது தனிப்பட்ட பொறுத்து செய்யலாம் அப்படிங்கிறது. நான் ஒரு தடவை பெட்ரோல் பங்கில் இது பெட்ரோல் போடும்போது அந்த அம்மா சொன்னாங்க, யாரோ திருப்பதியில போய் 10 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க போட்டிருக்கு, பணம்லாம் போட்டிருக்காங்க போட்டு செய்தி ஒருத்தன் சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த அம்மா சொல்றாங்க, சார் தயவு செஞ்சு நீங்க கோயிலுக்கு போனா கோயில் பணம் போடாதீங்க சார், யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க சார். இங்க இருக்கும்போது அவர்கிட்ட தான் நிறைய இருக்கு, அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு, இல்லாதவங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த கோயில்களுக்கு கொடுக்கின்ற பணமும் பெரும்பாலும் ஏழைகளுக்கு தான் போகுது. பட் நம்ம கண்ணு முடியே ஒரு ஏழை இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க போது அவங்களுக்கு கொடுக்காம கோயிலுக்கு போய் போட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. அதனால கோயிலுக்கு போடுற தப்புன்னு சொல்லல. கோயிலுக்கு போடுகின்ற பணமும் மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, கல், ஸ்டோன். அப்போ இந்த ஸ்டோனுங்கிறத விட பேசிக், இஃப் தோஸ் ஹூ ஆர் வாண்ட் டு நோ அபவுட் த கிறிஸ்டல்ஸ், ஹவு கேன் இட் பி எ மிராக்கிள்? எப்படி அதில் ஒரு மிராக்கிள் செய்ய முடியும்? ஒரு கல் எப்படி மனுஷன் இவ்வளவு கல்வி அறிவோட இத்தனை வருஷம் வாழ்ந்த அறிவில் ஒரு கல் எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனா, ஃபர்ஸ்ட் அப்போ அனலைசிஸ் பண்ணணும். உங்களுடைய கேள்வி சரியாக இருந்தால் நீங்க அனலைசிஸ் பண்ணணும். என்ன சார் வேற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு ஆரம்பிச்சிடுறீங்களா? அப்படி இல்லை, குறைந்தபட்சம் உங்களுக்கு தெளிவு. ஏன்னா எப்போ ஒருத்தர் இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா வேற எங்கும் இல்லாத பொழுது தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஒருத்தர் எல்லா பணமும், எல்லா மகிழ்ச்சியும், ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது எப்பயுமே யாருமே எந்த இடத்துக்குமே போக மாட்டேன். அது நான் கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன், சொல்றேன். எப்போ பிரச்சனை வருதோ அப்பதான் மற்றதை தேட ஆரம்பிப்பாங்க. அப்ப தேடும்போது ஸ்டோன் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றேன், இவ்வளவு இதில் சொல்லிட்டு சார் 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. கிளார்வாயிண்ட்டுங்கிறது தயவு செஞ்சு நோட், நான் நிறைய சொல்லிட்டாரு. இன்னும் சில பேருக்கு கேட்டேன் கிளார்வாயின்ஸ்னா, இன்னும் ஒருத்தர் கேள்வி கேட்டான், என்கிட்ட பாக்கெட்ல பணம் இருக்கா இல்லையான்னு கேட்காம இது சொல்றாங்க, பணம் போடுன்னு கோயில் ஐயர் கேட்கும்போது என்கிட்ட பணம் இருக்கானே இல்லைன்னு தெரியல, இவர் எங்க கடவுள்கிட்ட இருந்து நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறாரு அப்படிமா. இதுன்னு சிலர் கேட்குறாங்க, டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னா. இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. டாக்டர் நான் கஷ்டத்துல இருக்கிறேன், ஆனாலும் டாக்டர் நீங்க இந்த இந்த ரேஞ்சில் வாங்குவீங்கன்னு சொல்றாரு. என்னுடைய கஷ்டம் கிளியர்வாயிண்ட்ல இருக்க அவருக்கு தெரியாதா? அப்போ நான் கஷ்டப்படுறேங்க போது என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம்ல. இஸ் ரைட் கொஸ்டின்ஸ், 100% ரைட் கொஸ்டின்ஸ். இது அவருக்கு நான் போய் பதில் சொல்லிருப்பேன். பட் இருந்தாலும் காமனா சொல்றேன். என்னுடைய பதில் யாரையாவது மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னிக்கணும். சில விஷயங்கள் என்னுடைய சிற்றறிவு கிட்டிய வரை நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஆதிசங்கரர் நம்மளை விட்டுருங்க. ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்தம் பாடி தங்க மழையை நெல்லிக்கனியை கூட்டியிருக்கிறார் அப்படிங்கிற வரலாற்று செய்தி இருக்குது. வரலாறு செய்தி, இது புராணம் இல்லை, வரலாறு, அது உண்மை. எப்படி
அதாவது அவர் வந்து பழையத்தில் இருக்க குருக்கள், சிவனடியார்கள், அடியார்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுத்து தான் வாழ்வாங்க. பிச்சை ஏன் எடுக்கிறாங்கன்னா, பிச்சை எடுப்பது மூலம் உங்களுடைய கொடுக்க வேண்டுகின்ற இறை சிந்தனையும் இரக்க சிந்தனையையும் அதில் இருக்கக்கூடிய, நீங்க கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மா, கெட்ட கர்மாவை அவர்கள் வாங்கி அவர் ஏன்னா அவங்க பியூர் லைட், உங்களுடைய கெட்ட கர்மாவை வாங்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க பேசிக் ரீசன் அதுதான். இப்போ அது எனர்ஜியா சொல்ல முடியும் சயின்டிபிக்கா. இப்போ அப்போ பிச்சை எடுக்கிறதுங்கிற கேவலமா போயிடுச்சு. இப்போ அது ரொம்ப மோசம் போயிடுச்சு. அப்போங்கிற அது இருக்கக்கூடிய இறை சக்திங்கிறது சயின்ஸ் அதுதான். ஸோ அவர் கேட்டதுக்கு கிளேர்வேண்ட்ல இருக்க டாக்டர் எங்கிட்ட கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சு அவர் சொல்ல முடியாதா அப்படிங்கிறதுக்கான கேள்வி. அப்போ ஆதிசங்கரர் வராரு, எல்லார் வீட்டிலும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஒரு வீட்டுல ஒரு அம்மா, எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. அந்த அம்மா வந்துட்டு கேட்கிறாரு. அந்த அம்மா அவர் வீட்டுக்காரர், ஒரு குழந்தை. இவர் வந்த உடனே கதவை சாத்திட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல சாப்பிட்டே ஒரு வாரத்துக்கு மேலாவது ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. இவர் கேட்டு அம்மா பிச்சாந்தேகின்னு சொல்றாரு, பிச்சை போடுங்கன்றாரு. 2-3 தடவை சொல்றாரு. அந்த அம்மா திறக்கவே இல்லை. திரும்ப தட்டி பிச்சை போடுங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க எங்க வீட்டுல எதுவுமே இல்லைன்னு கதவை சாத்துறாங்க. அப்ப சொல்றாரு ஏதாவது ஒரு வாய் கொடுங்கன்னு. அந்த அம்மா சொல்லுது எங்களுக்கே ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லாம குழந்தை அவங்க காமிக்கிறாங்க. குழந்தை பசியோட இருக்குது, பசிக்கு குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியல, அழுதே என் குழந்தை தூங்கிட்டு இருக்கு, பசியால என் குழந்தை தூங்கிட்டு இருக்கு, இது விட இல்லைன்னு சொல்றதுக்கு என்னால வார்த்தை இல்லை, தயவு செஞ்சு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப ஒரு வாலியன்ட்ரியா அவர் கேட்கிறாரு, ஏன் வந்து இறையினுடைய தூதராக இருக்கக்கூடிய ஆதிசங்கரருக்கு தெரியாதா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, பசியோட இருக்கிறாங்க, குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாம பசியில அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு 100% தெரியும். அவருக்கு அது தெரிந்ததனால்தான் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா த கான்வர்சேஷன் பிட்வீன் த காட் அண்ட் த ஆதிசங்கரர், அந்த இடத்துல கான்வர்சேஷன் நடக்குது. இது ரொம்ப முக்கியம். என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, அவரு லட்சுமி கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி இவர் இவ்வளவு பசியோட பட்டினோட இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இறக்கம் காட்டக்கூடாது, குறைந்தபட்சம் ஒண்ணும் வேணாம், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுங்க, 3 வேளை சோறு போதும், அவங்க தெம்பா இருக்கலாம். இவ்வளவு வேதனையோட குழந்தையோட வேதனையோட இருக்கிறாங்க, குழந்தை பசியில கிடக்குது, அவங்களை ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உடனே அந்த அம்மா நோட்டு புக் எல்லாம் பெரட்டி பார்க்குது. அந்த கர்மா புக் எடுத்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த குழந்தை எல்லாம் பார்க்கும்போது 0. அந்த அம்மா சொல்லுது நில் பேலன்ஸுப்பா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு எதுவும் கிரெடிட் டெபிட்டுக்கான வாய்ப்பும் இல்லை, 0ல இருக்கு, நம்ம பணம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஏதாவது கொடுங்க அப்படின்னா அப்போ வந்து சொல்றாங்க எது வாய்ப்பும் இல்லை, அவர்கள் கொடுத்து வைத்திருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், எதுவுமே இல்லைன்றாங்க. இது ரியல் கான்வர்சேஷன். நீங்க அதை ஃபுல்லா கனகதார சுஸ்திரமும் இதுவும் ஆதிசங்கரரும் படிங்க. அப்போ எதுவுமே இல்லைங்கும் போது அப்பதான் அவர் யோசிக்கிறாரு. அப்போ கொடுத்தால் அதுதான் சொல்ற வாட் யூ சோ, நல்லா நோட் பண்ணிங்க, வாட் யூ சோ வாட் யூ ரீப். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். ஒரு உதர தூக்கி போட்டீங்கன்னா, ஒரு நெல்மணின்னா 1000 100 நெல்மணிகள் முளைக்குது. அப்போ 1 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா தான் 100 ரூபாய் கிடைக்கும். 1 ரூபாய் கூட போடாமல் இருந்தால் 1 ரூபாய் கூட கிடைக்காது. அப்படிங்கிறது தான் இறை சக்தியினுடைய ஃபார்முலா, கர்மா ஃபார்முலா. அதனாலதான் அவர் சொல்றாரு ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப திரும்ப சொல்றாரு, ஹிண்ட் கொடுக்குறாரு, உங்க வீட்டுல ஏதாவது ஓரமா காஞ்சி போன நெல்லிக்கனி ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னு ஹிண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு யோசிச்சு, பசியோட அந்த குழந்தைக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுக்குறாங்க, அதை கடிச்சு பார்த்துட்டு துப்பிடுது. அந்த 4 நாள் முன்னாடி காஞ்சி போன நெல்லிக்காய் ஓரமா கிடக்குது, அந்த அம்மா கூட்டி வச்ச படத்துல கிடக்குது. உடனே ஞாபகத்து வருது, உடனே தொடச்சிட்டு இது இருக்குது இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க. அவங்க காஞ்சி போன நெல்லிக்கனிய அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஆதிசங்கரருக்கு தொடச்சிட்டு ஒரே ஒரு காஞ்சி போன நெல்லிக்கனி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி கட்ட உணவுப் பொருள் ஒண்ணே ஒண்ணு, அதை மட்டும் கொடுக்குறாங்க. அது ஆதிசங்கரர் வாங்குறாரு. அப்பதான் கனகதார சோஸ்திரம் பாடுறாரு. அந்த வீட்டுல தங்க நெல்லிக்கனி தங்க மழை பொழிகிறது. இது வரலாறு, இது கதை இல்ல, புராண கதைகள், இந்தியாவிலோட புராண கதை. நான் தெளிவா ஃபர்ஸ்ட் போனதுல நான் பேசினேன், இந்திய வரலாறு என்பது திரிக்கப்பட்ட வரலாறு. நான் அடிக்கோடிட்டே சொல்லியிருக்கேன். அது எங்கு திரிக்கப்பட்டிருக்கு, எங்க திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் என்னுடைய புரிதலுக்கு ஏற்பபடி நான் படிச்சிருக்கேன். வரலாற்று ஆய்வுபூர்வமா நான் படிச்சிருக்கேன். அதுல எங்கெங்க தவறு செஞ்சிருக்கு, அந்த தவறு செய்தனால் ஒரு இலக்கியத்திலேயோ அல்ல வரலாறுலையோ ஒரு சென்டென்ஸ் மாறும்பொழுது பல தலைமுறைகள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்
அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வேர்டு மாறும்போது என்ன மாறி இருக்கிறது, எவ்வளவு மாற்றம் அடைகிறது எனக்கு தெரியும். ஒண்ணும் இல்லை, ஒரு புள்ளி, ஒரு டாட், ஒரு சின்ன புள்ளி தான் நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு புள்ளி எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கு தெரியுமா? ஒருத்தன் அப்படித்தான் கல்யாண பத்திரிகை அடிச்சிருக்கான். கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது அவன் சொல்லியிருக்கான், எல்லாரும் போட்டுட்டு மணமக்களை எம்பெருமான் அருளோடு அம்பெருமான் வாழ்த்துக்களோடு திருமணம் நடைபெறுகிறது, எம்பெருமான் அருளோடு திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு போட்டுருக்கான். நல்லா எம்பெருமான் அருளோடு திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு போட்டுருக்கான். இம்முல புள்ளி இல்ல, ஒரு புள்ளி தான், முடிஞ்சிருச்சு. எம்பெருமான் அருளோடு திருமணம் நடைபெறுது. இம்முல புள்ளின்னா என்ன அர்த்தம்? யம, இம்முன்னா எம், புள்ளி போனா யம போட்டுருக்கான். யம பெருமான் அருளோடு திருமணம் நடைபெறுது பத்திரிக்கை அடிச்சுட்டான். எல்லாம் போயிடுச்சு. ஒரு புள்ளி தான், நல்லா கவனம், ஒரு புள்ளி. எம்பெருமான் கடவுள், வாழ வைக்கிறவர், ஒரு புள்ளி போயிடுச்சு. யம பெருமான் அருளோடு டோட்டலாவே மாறிடுச்சு. பத்திரிகை எல்லாம் கொடுத்துறான். ஒருத்தன் பார்த்துட்டு கேட்டான் அவன், என்னையா அது யம பெருமானார்களும் உலகத்துல இந்த மாதிரி யமனும் பத்திரிகை அடிச்சது நீ அடிச்சிருக்கேன்னு. அப்புறம் ஒரு மாமனார் பார்த்திருக்காரு, அந்த பொண்ணோட அப்பா பார்த்திருக்காரு. அதுவும் உருவத்துல ஒண்ணு நல்ல கரெக்டா தான் இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான் நடக்கும், படிச்சுவான் தெரிஞ்சுக்கிட்டும் படிக்காத புரிஞ்சுக்கிட்டும் அப்படியே கண்டினியூ பண்ண அப்படின்னு இருக்காரு. ஸோ எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு புள்ளி, ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த இடத்துல கனகதார சம்பர ஒரே ஒரு காஞ்சி நெல்லி கொடுக்கிறார். காஞ்சி நெல்லி கொண்டு அவர் தங்க மழையா பொழியுது. அப்ப இந்த இடத்துல சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, நீங்கள் கொடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்க. என்ன அர்த்தம்? வீட்டை போய் தட்டுறது இல்ல, நீங்க கொடுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கின்ற பொழுது இல்லை அப்படிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன விஷயம், இதை கோட்டை தான் இன்டைரக்டா சொல்றாங்க. அரசியல் ரீதியா சொல்லும்போது, நிதி மிகுந்தவர்கள் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர்கள் காசுகள் தாரீர், அதனினும் குறைய பெற்றோர் வாய்ச்சொல் தாரீர்னார். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்மெண்ட், சக்சஸ்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். உங்கள்கிட்ட பணம் இருக்கா, பணம் கொடுங்கன்றாரு. எவ்வளவு வேணுமோ கொடுங்க. பணம் இல்லையா, அட்லீஸ்ட் இதுதான் இருக்குன்னா அதையாவது கொடுங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா, குறைந்தபட்சம் வாய்ச்சொல், நல்லா இருப்ப, சூப்பரா இருப்பேன், ஜெயிச்சிருவேன், பாசிட்டிவ் வேர்டு, அது போதும். ஆக ஏதாவது ஒன்றை கொடுங்கள் என்கிறார். நம்ம இந்த கான்செப்ட் நீங்க அதுல தான் போட்டிருந்தேன். மனம் என்னும் மகாசக்தியின் அடுத்த கோட்ஸ், வாட் யூ சோ வாட் யூ ரிப், நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். இங்க நீங்க கொடுக்கறதுங்க டாக்டர் கிளியரா சொல்லியிருக்காரு. இங்க வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய நெகட்டிவ் கர்மாஸ்ல எடுக்கிறது அப்படிங்கிறது வேற பிலீவ் இட் ஆர். நம்ம சொல்றேன், இதை நீங்க முழுமையாக நம்பி இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இப்படி ஒரு கோட்பாடு இருக்கிறது. நன்றி சொக்கலிங்கம் அவர்கள், நன்றி. இது இப்படி ஒரு கோட்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நான் இந்த இடத்துல தெளிவா சொல்றது, இந்த கோட்பாடு அப்படிங்கிறது ஆணித்தரமான, இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்டார்டிங்ல இருந்து பிகினிங்ல இருந்து எல்லாம் தெரியும். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கும் போது வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எனி ஒன், எந்த ஒரு மனிதரிடம் எந்தையும் எதிர்பார்க்காமல் சொல்லக்கூடியதாக ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய அடிநாதம்ங்கிறது கர்மா, அதை சொல்றதுதான், அது தெளிவுபடுத்தணும். எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, ஏன் கஷ்டப்படுறான், நல்லா இருக்க வேண்டியதானே, நல்லா இருக்கிறவன் ஏன் கடைசி வரைக்கும் நல்லா இல்லை? சோ எல்லாத்துக்குமான காரணம், அப்ப கர்மான்னு ஒண்ணு இருக்குது, கண்டிப்பா இருக்குது. அதை சரி பண்ணீங்க, அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு எப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத அதனாலதான் சொன்னேன், தீவிரமா இப்பவும் இதே இடத்துல சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். 2025 100 நாடுகளில் இது கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும். எனக்கு தனிப்பட்ட முறையில வித் யுவர் பிளெஸிங், உங்களுடைய ஆசீர்வாதம், புரிந்து கொண்டவருடைய ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா எடுத்து செல்லப்படும். 100 நாள் கண்டிப்பா கொண்டு போகப்படும். அதில் குறைந்தபட்சம் 1,00,000 பயனாளர்கள், இதன் மூலம் பயன் பெறக்கூடியவர்களை உருவாக்க முடியும். ஐ எம் வெரி கான்பிடென்ட். ஏன்னா எனக்கு கொஞ்சோண்டு தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் நான் ஏற்கனவே பல சொல்லிருக்கேன். நான் குறைவாக கற்றவன், ஆனால் குறைவில்லாமல் கற்றவன். எனக்கு தெரிஞ்ச ஆனாவண்ணா ரெண்டே எழுத்து தான்னா கூட அந்த ஏன் இந்த இடத்துல சுழி போட்டிருக்கீங்க, சுழி போடுறத கூட கோடு போட்டிருக்கலாமே அப்படின்னு என்னுடைய கேள்வி. ஆனா சுழிக்கான காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா முதலில் கல்வி வருவதற்கு முன்பாக மனிதன் ஆடு மாடுகளோடு இருந்தா, அந்த கொம்பு இருந்தது, அந்த கொம்புல இருந்து எழுத்து எழுதுனா அப்ப சுழியில வச்சு ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆங்கிறது கரெக்ட், சுழி போட்டதுதான் கரெக்ட். அப்ப அடிப்படையில அப்படின்னு சொல்றான். ஏன் அந்த எழுத்து அந்த சவுண்ட் ஆங்கிற சவுண்ட் ஈன்னு சவுண்ட் வரலாம் இல்லையா, ஓன்னு சவுண்ட் வரலாம் இல்லையா, ஏன் ஆங்கிற சவுண்ட் ஆன்னு வச்சாங்க? அதுதான் பிரம்ம ரகசியம். ஆ உ இம், இது உயிர்கள், எந்த உயிர்கள் பிறக்கின்ற பொழுதும் அதனுடைய ஓசை என்பது வாய் திறக்கின்ற பொழுது காற்று உள்ளே பெறுகின்ற ஓசை அப்படிங்கிறது உயிர் முடிகிற பொழுது சவுண்டு முடிஞ்சு சங்கு அப்படின்னு அர்த்தம். இம் வாழ்கின்ற இம், இதுதான் பிரணவ மந்திரம். இதை சேர்த்து சொல்லப்படுதான், ஃபைன் டியூன் சொல்லப்படுதா ஓம் அப்படிங்கிறது தான் உண்மை.
அது வந்து அதனுடைய ஹைலைட் பாயிண்டா சொல்ற ஓம் அப்படிங்கிறதோட உள்ளே பொதிந்திருக்கக்கூடியது பிறப்பு, வாழ்வு, இறப்பு. இது மூன்றுக்கும் ஹைலைட் ஆன ஒரு சவுண்டுங்கிறது தான் ஓம் அப்படிங்கிறது. அது எல்லா மதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சவுண்ட் தெராப்பின்னு ஒண்ணு இருக்கு, ஃப்ரீக்வன்சின்னு இருக்கு. நான் அதுல ரிசர்ச்ல போயிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு பாசிட்டிவ் வேர்டு, நெகட்டிவ் வேர்டு இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் வேர்டுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி, நெகட்டிவ் வேர்டுக்கு ஃப்ரீக்வன்சி என்ன, அந்த ஃப்ரீக்வன்சி என்ன செய்ய முடியும். வார்த்தை தானே எல்லாமே. அந்த வார்த்தை தான் வாழ்க்கையாகிறது. ஜீசஸ் சொல்றாரு, நீ வார்த்தைங்கிறத வார்த்தை, அந்த வார்த்தை தான் வாழ்க்கையாகிறது. அப்பதான் சொல்ற, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும், தமிழகராதி தமிழன் சொல்லுது, தமிழ் மறை சொல்லுகிறது. அப்போ சொல்லுகின்ற வார்த்தைங்கிறது முக்கியம். இதை கம் பேக் டு த பாயிண்ட். அப்ப அந்த கனகதார சோஸ்திரத்துல வர்றாங்க இல்லையா, கனகதார சோஸ்திரம் வருது, அவர் சொல்றாரு அப்ப கொடுக்கறது. அப்ப இந்த இடத்துட்ட நம்ம வாங்குறது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து வாங்கிடணும், அதனால டெவலப்மெண்ட் ஆயிடணும் அப்படிங்கிறது இல்லை. நான் எப்பவும் சொல்றேன், நான் சொல்லலை, இந்த செகண்ட் நாளைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போனா கூட குறைந்தபட்சம் மாத ஊதியம் 2 லட்சம் ரூபாயில நான் சேலரிக்கு போக முடியும். 100% போக முடியும். எந்த சூழ்நிலையும் நான் போக முடியும். எனக்கு ரெஃபரன்ஸே தேவையில்லை. ஜஸ்ட் என்னோட பேர் சொல்லிட்டு போனாலே போதும். நான் இந்த இடத்துல இருந்தேன், எனக்கு ரெஸ்யூம் கூட தேவையில்லை. பட் அதை தாண்டி நான் அந்த இடத்துல பண்றேன்னா, ஒரு சின்ன புரிதல் ஒரு மக்களுக்கு, நீங்க எல்லாமே ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணி கிறிஸ்டல் வாங்கி பெரிய அப்படின்னு இல்லை. அடிப்படை நான் எதிர்பார்க்கறது, நம்முடைய பிரச்சனைகள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், சந்தோஷத்தை விட்டுருங்க, பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை காரணம், அடிப்படை காரணம் கர்மா தான், நீங்க செஞ்சது தான். இதை நான் சொல்லலை, நம்முடைய தமிழ் மறை சொல்றது. நான் அப்படியே கெட்டினா பிடிச்சிக்கிறது தமிழ் மறையும் தமிழ் முன்னோர்களையும் சித்தர்களையும். அவங்க சொல்ற தீதும் நன்றும் பிறர் தரவாரா, கணியின் பூங்குன்றார், வெரி கிளியரா அடிக்கிறாரு. எப்படி சொல்றாரு, இப்போ ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறானே, அவன் அதுக்கு யார் காரணம். இன்னொருத்தன் வந்து லாரி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான், ஆக்சிடென்ட் ஆகி அவன் அட்மிட் ஆயிருக்கான். அப்போ அவனா வேணும்னா போய் விழுந்தா, ஓரமா நிக்கிற ஒருத்தன் அடிபட்டிருக்கான். அப்போ அவர் சொல்றாரு அந்த இடத்துல தீதும் நன்றும் நீ தான் காரணம்ன்றாரு. எப்படி சொல்ல முடியும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அடிபட்டு கிடக்குறான், ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறவன்ட்ட போயிட்டு கிடக்கும் பொழுது எப்படி வந்து இந்த காரணம் நீ தான் சொல்ல முடியும். அதுதான் கர்மா. ஒரு கண்ணத்துல இருந்தா மறுகண்டத்தை காட்டுன்னு சொல்றாரு இல்லையா, அது எப்படி. ஏற்கனவே 10 ரூபாய் அடிச்சிருப்ப, திரும்பி வாங்கிக்கோன்னு சொல்றாரு. கர்மா. இன்னும் சொல்ற, எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாங்கிற என்ன அர்த்தம். அப்போ ஒருத்தர் நல்லது செஞ்சிருந்தா நல்லது மட்டும் தானே நடக்கணும், கெட்டதையும் வருது. அப்ப செஞ்சிருக்கீங்க வருது. இன்னும் பைபிள்ல சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பைபிள்ல வந்து மறுபிறப்பை பத்தி ஒரு இடத்துல கூட வரலையே, கர்மாங்கிறத பத்தி வரலையே. கர்மாங்கிற வார்த்தை சொல்லலை, ஆனா கர்மா அதுவும் சொல்லிருக்குது. அப்போ மறுபிறப்புங்கிறத அவர் சொல்லலை. அப்ப என்னுடைய கேள்வி, பிறக்கின்ற போது ஒரு குழந்தை நோயாளியோட பிறக்குதுன்னா ஏன் பிறக்குது, அது பாவம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் முடிஞ்சா இப்ப நான் குரூப்ல போட்டிருக்கேன், கண்மகாண்டம் அப்படிங்கிற விஷயத்துல போட்டிருக்கேன். அந்த கண்மகாண்டத்தை வெரி கிளியரா இருக்கு எந்தெந்த நோக்கி. இன்னும் நான் அதுதான் கொடுக்கணும். லூயிஸ் ஹே அவருடைய புக்கும் நான் போட்டிருக்கேன், த பாடி ஹீல் யுவர் செல்ஃப், அது போட்டிருக்கேன். நீங்க எதுவுமே வேண்டாம், நான் சொல்றேன், இங்க ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வேண்டாம், நீங்க வேண்டாம், அந்த புக்கை படிங்க. அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு நோய்க்கும் அடிப்படை காரணம் உங்களுடைய மனம்தான், உங்களுடைய கேரக்டர் தான். அதான் தமிழ்ல குணம் குணம் ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி. குணம் கேரக்டர், உங்க கேரக்டர் சரியா இருந்தா நோய் குணமாகிவிடும். குணம் அப்படிங்கிற வார்த்தையில எக்ஸ்ட்ராடினரி மீனிங் ஆர் தேர், ஆரிஜின் ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ்ன்னு நீங்க தோண்டிட்டு போனீங்கன்னா அவ்வளோ அட்டாசமா இருக்கும். அப்போ அவங்க ஹீலிங்கை பத்தி சொல்லிருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ல முடியுமா, நான் இவ்வளவு வந்து இன்னும் வேண்டாம், இதுல யாராவது டவுட் இருந்தா அவங்க கேளுங்க. லூயிஸியோட லைஃப் எடுத்து படிச்சு பாருங்க, ஹிஸ்டரிஸ்ல அவங்க பட்டிருக்காங்க. அவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க, 43 வயசு நினைக்கிறேன், ஐதிஸோ கேன்சரால் பாதிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் எந்த மெடிசனும் எடுக்காம மன்னிப்பு மட்டுமே கேட்டு அவங்களோட உடம்ப வந்து கியூர் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அனலைசிஸ், செல்ஃப் ரிசர்ச் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது தப்பு இருக்கலாம், ஆனா அவங்க பண்ணி ரெக்கார்ட் பண்றாங்க, உலகம் முழுவதும் பயன்படுத்தியிருக்காங்க. லூயிஸியோட ஹீலிங் மெத்தட்ஸ் அக்செப்ட் பண்றது. சில கவர்மெண்ட் ஃப்ரீயாவே அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அரசாங்கமே நிதி உதவி செய்யுது. எப்படி உண்மை இல்லாம ஒரு அரசாங்கம் எப்படி செய்ய முடியும். அதை விட்டுருங்க, ஹீலிங் ஆயிருக்காங்களே, அவங்களே ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் எந்த ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, ஹீல் பண்ணியிருக்காங்க, ஹீல் பண்ணி ஹியூர் ஆயிருக்காங்க. எப்படி குணம், அந்த கேரக்டரை மாற்றணும். இப்போ மனதை மாற்றக்கூடிய சக்தி, மனம் தான் மகாசக்தி. அதை நான் இருக்க சொன்னேன், மனதின் மூலமாக தான் இறைவன் செயல்படுகிறான். ஸோ ஹீல் பண்ண முடியும். அப்போ திரும்பவும் வர கல் அப்படிங்கிறது நாம இந்த இடத்துட்ட வாங்குறது பணம் அப்படிங்கிறது, இன்னும் ஓப்பனா சொல்றதா இருந்தா, இன்னும் வெளிப்படையா சொல்றேன், டாக்டர் சொல்றேன், நான் சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே வந்து அவர் ஆக்சிடென்ட் மூலமாக 10 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னு இருக்கு. அப்போ டாக்டர் என்ன சொல்றாரு, 1 லட்சம் ரூபாயில கிறிஸ்டல் வாங்குங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், சார் கிறிஸ்டலுங்கிறது ஏற்கனவே ஒருத்தருக்கு 10,000 20,000 சொல்லியிருக்கோம், ஆனால் நீங்க சொல்றீங்க இது ஜாஸ்தியா இருக்கணும்னு. அவர் மேக்சிமம் அவர் சொல்லலை, சில விஷயம். அப்போ சொன்னாரு,
இதுல 10 10ல் ஒரு பங்கு நம்ம அதை குறைச்சிருக்கோம். இதுல அவரோட லைஃப்பை நம்ம சேவ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான எனர்ஜைசேஷன், அது பாதுகாப்பு இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் இல்ல 10 லட்ச ரூபா அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறத விட, நான் நெகட்டிவ் சொல்றத தப்பா எடுத்துக்காங்க, உண்மையை நான் தைரியமா சொல்றது எந்த இடத்துலையும் பயப்பட மாட்டேன். உண்மையும் தீயும் எப்பொழுதும் எப்படி பிடித்தாலும் தலைகீழாக பிடித்தலாகும், உயர்ந்தே எரியும். நான் உண்மை சொல்றேன், அதனால நான் பயப்படல. அவர் சொல்றாரு இது மாதிரி 10 லட்ச ரூபாய் செலவாக போகுது, 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போது அது சேஃப் ஆகலாம். பணம் சேவுங்கிறதோட அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஒரு லைஃப் முழுதும் குணமா இருக்கும். அது எவ்வளவு வழி, அதை குறைக்கிறது, இது பண்ண முடியும். கிளியர் வாயிண்ட் அப்படிங்கிறதோட மீனிங், சப்போஸ் இன்னும் டவுட் இருந்தால் கிளியர் வாயிண்ட்னா என்னன்னு பாருங்க. கிளியர் வாயிண்ட் அப்படிங்கிறது தப்பு செய்யக்கூடாது, செல்ல எலுமினாட்டி பத்தி சார் கேட்டிருந்தாங்க, அது சார் சொல்லுவாங்க பதில். அப்போ கிளியர் வாயிண்ட்டுங்கும் போது ஃபியூச்சர் தெரிய முடியும். ஏன் எல்லாத்தையும் விட்டுரும், நீங்களே உட்காருங்க, மெடிடேஷன் உட்காந்து தான் ஃபர்ஸ்ட் நான் மெடிடேஷன் சொல்றேன். மெடிடேஷன்ல நீங்களே உட்காருங்க, கண்டிப்பா பியூரிஃபைடா சொல்ல. அது சித்தர்கள் எதுனா சொல்றாங்கன்னா, நீங்க என்ன, அதாவது அகத்தியர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய இறை தூதர், அவர் சொல்றாரு நான் குரு இல்ல, முழுமுதற் குருன்னா அவர் வந்து சிவன் தான் அப்படின்றாரு. அப்ப அவ்வளோ பெரிய இந்த இதே மாதிரி இப்ப அண்டம்னா இது மாதிரி ஆயிரக்கணக்கான அண்டம் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வரை, நான் படிச்ச வரைக்கும் 107 சிவ அண்டம் 1008 இருக்குது. அதுக்கப்புறம் சக்தி அண்டம் இருக்குது, நந்தி அண்டம் இருக்கு. ஏன்னா வள்ளலார் சொல்றாரு இதெல்லாம் கடந்து இருக்குது அப்படின்னு. அப்ப அவ்வளோ அண்டத்தையும் கட்டி காக்கக்கூடியவர், இந்த இறை சட்டத்தை வந்து ஃபாலோ பண்றவர் தான் அகத்திய பெருமான். அவரு சொல்றாரு நான் குரு இல்லைன்றாரு. இவ்வளவும் தெரிஞ்ச அவர் நான் குரு இல்லைன்னு சொல்ற. அப்பெல்லாம் நம்ம ஏமாத்துறோம். அப்போ நான் என்ன சொல்றேன், அவரு சொல்றாரு எல்லாருமே சித்தராக ஆக முடியும். சித்தர்கள் என்ன, இறைவனுடைய சித்தத்தை அறிந்தவன் சித்தன், அறியாதவன் மனிதன். அப்ப நீங்களும் சித்தனாக முடியும் அப்படின்னு எல்லாருமே சித்தர்கள் எல்லாமே சித்தர்கள் எல்லாருமே நீங்களும் சித்தர்களாக மாறுங்கள், நீங்களும் இறைவனாக மாறுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கோம். அவங்க அசிஸ்டண்டா இருக்காங்க. நீங்க என்னை விட நீங்க பெரிய ஆளா இருந்தா we are வெரி மச் ஆஃப் ஹாப்பி, we are proud of youன்னு சொல்றாங்க. நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம், என்னை விட நீங்க பெரிய ஆளா. ஒருத்தர் வராரு சீடர் வராரு கத்துக்கிறேன்னா, இப்பெல்லாம் நம்மளும் காண்டாயிரம், நம்மளை விட இவன் எங்க பெரிய ஆளா போயிடறான்னு கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சித்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க, நான் யார் சீடரா வராங்களோ எங்களை விட நீங்க நிறைய கத்துக்குங்க, இறைவனோட நீங்க போங்க, நீங்க லாப் பண்ண அதிக அளவு கற்றுக்கிட்டு இறை சட்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எல்லா சித்தர்களும் இப்படிதான். இன்னும் வெளிப்படைய சொன்னா எந்த சித்தரும் தன்னை சித்தர் என்றே சொல்லுவதில்லை. ஏற்கனவே ஒரு இதுல நான் படிச்சு ஒருத்தன் கீழே கமாண்ட் விடுறேன், சித்தர்கள் யார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அவர்கள் எல்லாமே ஃப்ராடுகள் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டான். உண்மைதான், சித்தர்கள் யாருமே சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு நோக்கம்ங்கிறது அந்த பணிதான், இறைவனுடைய விருப்பத்தை எண்ணத்தை மக்களிடம் கொண்டு சென்று இவர்களை புனித வழியில் அழைத்து செல்வது, அதுதான் அவர்களுடைய கான்செப்ட், தாட்டே அதுதான். அதனால எனக்கு மாலை போடணும், போட்டோ வச்சு கும்பிடணும், பேர் சொல்லணும் அப்படின்னு எந்த சித்தர்களுமே விரும்புவதில்லை, விரும்ப மாட்டார்கள். ஆக சித்தர்கள் யாருமே தன்னை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. ஸோ கம் டு த பாயிண்ட். இப்போ அவர் சொல்றாரு இல்லையா, டாக்டர் சொல்றது இல்லையா, அது சொல்ற நிச்சயம் கிளியர் வாயிண்டால பார்க்க முடியும். சப்போஸ் உங்களால் முடியுதுன்னா நீங்க மெடிடேஷன்ல உட்காருங்க, உங்களுக்கு வரும். இப்போ டாக்டர்னா நான் அந்த அளவுக்கு மெடிடேஷன்ல பெரிய நான் எக்ஸ்ட்ராடினரிலாம் கிடையாது. இப்போ இந்த 48 நாள்ல மெடிடேஷன்ல உட்கார்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அட்லீஸ்ட் 1 hour 2 hour உட்கார்றேன். எனக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், சார்கிட்ட சொல்லிட்டேன். சரி எனக்கு இதுக்கே டைம் இல்லை. ஸோ என்னுடைய மெடிடேஷன் எனக்கு அப்படின்னு நான் சுயநலத்தோடு இருக்கக்கூடியதோட என்னுடைய மக்களுக்காக நான் அந்த நேரத்தை செலவிட்டுக்கிறேன். அதனால மன்னிக்கணும், எனக்கு இந்த மெடிடேஷனுங்கிறத விட அந்த நேரத்தை மக்களுக்காக நான் மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் 48 நாளுக்கு பிறகு கூட நான் மெடிடேஷன் உட்காந்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்பயும் சொன்னாரு ஏதாவது ஒரு டயத்தில் பண்ணி மெடிடேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. நான் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் 5 minutes இளையராஜா சொல்லும்போது சொன்னார், நீங்க ரொம்ப நேரம்லாம் மெடிடேஷன் உட்காருது. அவர் சொன்னாரு ஜனனி படத்தோட அந்த கம்போசிங் போகும்போது சொன்னாரு, தப்பா மன்னிக்கங்க, நிறைய கிளை கதைகள் டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அப்படியே வந்துகிட்டு இருக்குது. இளையராஜா சொல்றாரு, இந்த சாங் ஏற்றுக்கிறார், இது மாதிரி நான் பாடல் எழுத போறேன், எனக்கு வந்து இறைவா எனக்கு இந்த அடியை நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் அதிகமா ப்ரேயர் பண்ணா அவ்வளவுதான்றாரு. போற போக்குல இறைவா நான் இது போறேன், எனக்கு கம்ப்ளீட் பண்ணிடு, நாங்க போறேன், உடனே எனக்கு பஸ் வரணும், நாங்க போறேன், அக்கௌண்ட்ல பேங்க்ல போட்டுறேன், அவ்வளவுதான் என்னுடைய ப்ரேயருங்கிறது, அவ்வளவுதான்றாரு. அப்போ அவருடைய தலைக்கணம்ல அந்த இடத்துல அவர் முழுமையாக இறைவனை அர்ப்பணித்துள்ளார். 24 hours அவர் இறைவனோட அந்த டியூன்லேயே இருக்கிறாரு, அதை பற்றி சிந்தித்து கொள்கிறார். இது என்னுடைய வேலை அப்படின்னா அந்த வேலையில் மட்டுமே முழுமையாக. யார் ஒருவர் தன்னுடைய வேலையை பரிபூர்ணமாக மனப்பூர்வமாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்களோ மகிழ்ச்சியோடு அவர்கள் இறைவன் இட்ட வேலையை செய்கிறார்கள் என்று பொருள்.
எப்போ ஒருத்தர் வேலை பார்க்கும்போதே ஐயோ இது என்னடா இந்த வேலையில் இருக்கும், இது அது வரலையே இது வரலையேன்னு ஆசிலேஷன் தாட்டோட எப்போ இருக்கிறாங்களோ அவங்க இறைவனுடைய வேலை இல்லாமல் இன்னொரு ஆசிலேஷன்ல போயிட்டு இருக்காங்க, தப்பான வழியில போயிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியோடு ஒரு வேலையை நீங்க செய்தால் அது உங்களுக்கான வேலை என்று பொருள். அப்ப திருடுறது ஹாப்பியா தானே திருடுறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. எது செஞ்சாலும் அதுக்கான பெனிஃபிட் ஒன்று வரும். வாட் இஸ் சோப், நீ நல்லது செய்கிற அப்படின்னா அது நல்லது வரும். நீங்க ஒருவேளை திருடுறது, ஏமாத்துறது, போய் சொல்றது, நல்ல மாதிரித்தனம், முடிச்ச மாதிரித்தனம், இந்த மாதிரி அரசியல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் அதற்கான பலனை அனுப்பிவிடலாம். அது உங்களுக்கு ரைட்டுன்னா அதை செய்யுங்க. இங்க எதுவுமே தவறே கிடையாது. எனக்கு தெரிந்தவர், என்னுடைய சிற்றறிவு கெட்டு வரை இங்க எதுவுமே தவறே கிடையாது. எல்லாமே சரிதான். திருடுறது, போய் சொல்றது எல்லாமே சரிதான். ஏன்னா அதுக்கப்புறம் நீ இதை வாங்கிக்க, நீ செய்யறத நீ வாங்கிக்க. அதுதான். அப்போ கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறதுல என்ன செய்யுது, வாட் இஸ் சயின்ஸ் பிஹைண்ட் த கிறிஸ்டல்ஸ்? ஹீலிங். கிறிஸ்டல் இல்லாமலும் நீ செய்யப்படும். மெடிடேஷன்ல நீ உட்காருங்க, உங்களுக்கான டியூன் வரும். 48 நாள். அதனாலதான் இந்த 48 நாள் கான்பிடென்டா சொன்னேன். டாக்டர் ஆரம்பத்தில் கேட்டார், டெய்லி இப்போ இந்த டயத்துல பண்ண முடியுமா, ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணா நிறுத்தக்கூடாது அப்படிங்கும்போது நான் கான்பிடென்டா இருந்தேன். என்ன ஆனாலும் சரி இது 5 மணிக்கு நிறுத்தாம கண்டிப்பா 48 டேஸ் ரீச் பண்ணும். இப்போ நான் சொன்னது 48 டேஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த 48 நாள் ஒருத்தர் முழுமையா உட்கார வச்சுட்டோம்னாக்க அவங்க டெஃபினட்டா டியூன் அப் ஆயிடுவாங்க. எப்படி டியூன் அப் ஆயினா, ஆஸ் பர் சயின்ஸ், ஒரு எப்படி மைண்ட்ல இருக்குன்னா, ஒரு புதுசா ஒரு விதை, இப்ப கர்மா அப்படிங்கிற ஒன்று சொல்றேன்னா, புதிதாக நீ எதை சிந்திக்கிறாயோ அப்போ பிரெயின்ல, சயின்டிபிக்காக சொல்றேன், பிரெயின்ல நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகும். இட் வில் பி மேக் ஏ டாட். அந்த நியூரான்ஸ் பிரெயின்ல ஒரு டாட் ஆகும். திரும்ப அதை பற்றி நீங்க சிந்திக்கிற 2வது தடவை சிந்திக்கிறீங்க, ஒரு வாரம் அதை பத்தி சிந்திக்கிறேன், டாட் இட் பி மேக் ஏ லைன். அது ஒரு கோடா போகும். அதை பத்தி நீங்க தொடர்புனா இட் மேக் ஏ டிசைன். ஒரு 48 டேஸ் நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற சயின்டிஃபிக்கா 21 டேஸ். ஒரு நியூரான் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு 21 டேஸ் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த நியூரான் ஒரு ஃபார்ம் ஆயிடும், அது ஸ்டோர் ஆயிடும். திரும்ப நீங்க எப்போ பண்ணாலும் அது டக் டக்குன்னு ரிமைன்ல வந்துகிட்டே இருக்கும், அது ஃபார்ம். அந்த நியூரான் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் அந்த பிரெயின் எப்படி தாட்டை உள்வாங்கிக்கிறது, ரிஜிஸ்டர் பண்றது, கோடான கோடி தாட் இருக்குது. ஒரு நாளைக்கு மினிமம் 6000 to 12,000 தாட்ஸ் வர்றதா சொல்றாங்க சயின்டிபிக்கா. அப்ப தாட் மட்டுமே எவ்வளவு இருந்தா உள்ள எவ்வளவு இருக்கும்? அப்ப அது எப்படி ஸ்டோரேஜ் மூலத்தை மாத்த 2.5 கிலோ மேக்சிமம் சொல்றாங்க, 2.5 to 2.5 கிலோ. அப்போ கொடான கோடி தாட்டு இவ்வளவு குப்பையெல்லாம் எப்படி எங்க கொண்டு வைக்கிறது? அது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அது எப்படி நினைவாக பொதிந்து இருக்குன்னா, இட்ஸ் எ நியூரான், இட்ஸ் எ லைட்டிங். அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கே, ஸ்பார்க் மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்பார்க் தான் அவ்வளவு சக்தி இருக்குது. நான் அதனாலதான் சொன்னேன், ஐ எம் நாட் டெல்லிங் ஈஸி அண்ட் ஜஸ்ட் லைக் தட், நாட் பிளைண்ட். நான் எந்த இடத்துக்கிட்டுமே சொல்லுகின்ற பொழுது பிளைண்டா சொல்லல. இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அது பிளைண்டா சொல்ல, கண்ணை மூடிட்டு நீங்க எப்ப நம்புங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. யூ ரைஸ் த கொஸ்டின்ஸ், டெஃபினட்டா நீங்க கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர் இட். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத, எனக்கு தெரிஞ்ச வரை கரெக்டா சொல்ல முடியுங்கிறது. அப்போ மைண்ட்ல இருக்கிறது எப்படி ரிஜிஸ்டர் ஆகுதுன்னாக்கா, இஸ் எ ஸ்பார்க். ஒரு ஸ்பார்க் லைட்டிங் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் பதிவு, அதுதான் இருக்குது. அதுங்கிறது எனர்ஜி. ஸோ ஐன்ஸ்டீன் சொல்றாரு, நான் சொல்ல, எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் எ ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் இஸ் த வைப்ரேஷன்ஸ். திஸ் வைப்ரேஷன் இஸ் டியூன் வித் த நேச்சர்ஸ் அண்ட் த human brain, mind. So mind is a mini universe. இந்த பிரபஞ்சம், நான் உங்களுக்கு அதை போடுறேன், அந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாமே போட்டா பத்தாது, வாட்ஸ்அப்பே நொம்பிடும். ஏன்னா 11,000 ரிசர்ச் பேப்பர் மட்டுமே நான் வச்சிருக்கிறேன். இது ரிலவெண்ட் ஆனது, எப்படி பிரெயின் ஒர்க் ஆகுது, நம்ம சிந்திக்கிறது எப்படி அங்க ஸ்டோரேஜ் ஆகுதுங்கிறது. அப்போ மினி யூனிவர்ஸ்ங்கிறது பிரெயின். அது எப்படி ரியாக்டர்னா ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, அது ஒரு ஆற்றலாக இருக்கிறது, ஒரு புள்ளியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அத பிளட் மெடிக்கல் சயின்ஸா சொல்லணும்னா 21 நாட்கள் ஒரு வெள்ளை அணுக்கள் இருக்கும்போது உடம்புல உற்பத்தி ஆகுது, இருக்குது. 21 to 22 நாள் அதிகபட்சம் இருக்குன்னா, அப்போ இப்போ ஒரு நாள் இருக்குன்னா 21 நாள் 24 நாள் கிட்டத்தட்ட அது உயிரோடு இருக்கும்போது, இப்போ நான் ஒரு விஷயத்த 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு ட்வீட் பண்ணோம்னா, அந்த செல், அந்த உற்பத்தி ஆகுற செல் 21 நாள் 24 நாள் அப்படியே இருக்கும். அதன் பிறகு ஏற்கனவே இருந்த செல், புதிதாக அதுக்கப்புறம் வர்ற செல், அதுக்கப்புறம் வர்ற செல்ஸ் எல்லாமே இது 20 நாள் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது நேத்திக்கு நான் நினைச்சது, நேத்திக்கு உருவான செல்லு, இன்னைக்கு உருவாகிற செல்லு, நாளைக்கு உருவாகிற செல், அப்ப 21 நாள் உருவாகிற செல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபார்ம் ஆயிட்டு போனா டோட்டலா 48 நாட்களுக்குள் உங்கள் உடலில் இருக்கின்ற அத்தனை செல்லும் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டிருக்கும். அந்த 48 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, அந்த உங்க உடம்புல இருக்க அத்தனை செல்லுலையும் அது ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப 48 நாள் நீங்க காலையில எழுந்திருக்கணுங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா, உங்க உடல் முழுவதும் 48 நாள் எழுந்திருக்கணுங்கிற
ஒரு ஃபார்ம் வந்து உருவாகி இருக்கும், அது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ 48 நாள் உண்மையிலே கரெக்டாக 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கவங்க 49 நாள் எழுந்து அலாரம் ஆஃப் ஆனால் நான் கரெக்டாக ஷார்ப்பாக எழுந்திருப்பீங்க. நான் பண்ணியிருக்கேன். நான் 10th 11th படிக்கும்போது அலாரம் மிஸ் ஆனப்போ கரெக்டாக துல்லியமாக எழுந்திருக்கேன். நான் செக் பண்ணியிருக்கேன். ஐ ரியலி திஸ் இஸ் அ ப்ராமிஸ். நான் ரியலி மிராக்கல். ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக எழுந்திருக்கேன். வித்தவுட் அலாரம் ஃப்ராக்ஷன்ஸ் 4 மணிக்கு நான் கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திருக்கேன். பண்ணிப்பாரு. அதனால தான் 48 நாளுங்கிறத டார்கெட் வச்சு பண்ணேன். இந்த 48 நாள் ஒருத்தர் காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தா அடுத்து நீ அலாரமே எல்லாம் இருந்திருக்க முடியும். சாதாரணமாக ஒரு 48 நாளுக்கு இந்த உடம்பு இப்படி டியூன் ஆகும்போது வி வாண்ட் பிகேம் ஏ ரிச் மேன், நீங்கள் ஒரு ரிச் மேன் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் டியூன் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதா? இதைத்தான் சித்தர்கள் சொல்றாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டம். நீங்க உலகம் முழுவதும் போய் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா தேட வேண்டாம். பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுடைய ஆற்றலும் உங்களுடைய உடம்புல இருக்குது. உடம்புனா மனம், அதோட இங்க இருந்தா டியூன் பண்ணுது. அப்ப மனசை சரி பண்ணுங்க. மனசை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தா பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும்னு நான் சொல்லல, சித்தர்கள் சொல்றேன். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளும், பிண்டத்தில் இருக்குது அண்டத்தில் இருக்குன்னு சொல்றது சித்தர்களுடைய மொழி. அப்ப அது எப்படி போய் ஆக முடியும்? ஸோ அகைன் ஐ கம் டு த பாயிண்ட். சாரி மணி, நிறைய டீவியேஷன் போயிட்டே இருக்கு. பிகாஸ் ஆஃப் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை பண்றது. கல் அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் கல், அது வந்து சிலிக்கன். அப்படிங்கிறது சிலிக்கன் டை ஆக்சைடு. இன்னும் அதிகபட்சம் ஏலன் மாஸ்க், இப்போ தெரியும், அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு ஃபுல் சப்போர்ட் எலெக்ஷன் இருந்திருக்காரு. நம்பர் 1 இப்போதைக்கு பிஸ்னஸ்ல டாப்ல இருக்க ஏலன் மாஸ்க் கம்பெனியோட பேர் என்ன? அவர் கம்பெனி வச்சிருக்க பேரு டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லா. ஏன் அவர் அந்த பேர் வச்சார்? தயவு செஞ்சு இதுல ஏதாவது டவுட்? இந்த கல்லு ஏற்கனவே இருக்கு. மிஸ்டர் இளங்கோவன் சார்ன்னு இருந்தார், யாருக்குன்னு ஒருத்தர் சேலத்தில் இருந்து, அவருக்காக இந்த பதிவு நான் சொல்றேன். இது வந்து ஃபேக், கிறிஸ்டலுங்கிறது ஃபேக், எரிடியம் அண்ட் கிறிஸ்டல் இஸ் ஏ ஃபேக் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜோசப் அப்படிங்கிற ரைட்டப்ஸ் எழுதியிருக்கிற புக்கு வந்து ரெஃபரன்ஸ் போட்டிருந்தாரு. நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அதை. அதுக்கு தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க தம்ஸ் அப்பும் இன்னும் 2-3 தம்ஸ் அப் போட்டிருந்தாங்க. ரைட், ஓகே. நான் அது கோவப்படல, தெரியும். ஏன்னா சில புரிதல்கள் சரி பண்ண வேண்டியதுங்கிறது என்னோட கடமையும் இருக்கு. ஏன்னா நான் அதில் லீட் பண்றங்க போது அதுல நானும் அது சரியா தப்பாங்கிற விஷயத்த சொல்ல வேண்டியது. அந்த ஜேம்ஸ் சொல்றது உண்மைதான். அப்போ அந்த கல் எப்படி வந்து ஸ்டோரேஜா பவர்ஃபுல் ஸ்டோனா மாறுது அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்குது. அதுல இன்னொரு விஷயம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, ஒரு குருக்கிட்ட ஒரு சீடை என்ன பண்ணா வித்தை கத்துக்கிட்டு இருக்கா. அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவன் சொல்லிருக்கான், எனக்கு வந்து தண்ணியில் நடக்கிற வித்தை கத்து கொடுங்க குருவே அப்படின்னு இருக்கான். அவர் ஒரு மாசம் 2 மாசம் ட்ரை பண்ணியிருக்காரு, வேலை நிறைய வாங்கிட்டு இருக்காரு, ஆனா கத்து கொடுக்கல. அவன் வந்து விடவே மாட்டேன்ட்டு, குருவே எனக்கு என்ன இதுன்னு தெரியும், அந்த மந்திரம் சொல்லி என்ன தண்ணியில் நடக்க வச்சு கத்து விடுங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு ஒரு மந்திரம் சொன்னார். இது யார்கிட்டையும் சொல்லாத, இதை நீ அப்படியே பண்ணு, தண்ணியில் நடக்கலாம் அப்படின்னா. எத்தனை நாள் நடக்கலாம்னா, அது எந்த அளவுக்கு நீ பயிற்சி பண்ற அந்த அளவுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு 6-7 மாசம் ஆயிருக்கு. குரு வந்து ஒரு குளத்து பக்கம் போயிட்டு இருக்கும்போது பயங்கர கூட்டம். என்ன என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த கூட்டத்துல? உங்களுக்கு தெரியாதா குரு, உங்க சீடை வந்து தண்ணியில் நடந்துட்டு இருக்காங்க. என்னது தண்ணியில நடக்கணும்? நம்மளே நடந்தது இல்லையே. அவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. போய் அந்த குளத்துல பார்த்தா அவன் தண்ணியில நடக்கிறான். என்ன ஊருக்கு ஆச்சரியமா தாங்க முடியல. என்னென்ன உடனே அவன் வந்து அங்கிருந்து நடந்து, குருவே நன்றி, உங்களுடைய அந்த மந்திரத்தால தான் நான் வந்து இப்படி தண்ணியில நடக்க முடியுது, சக்தி கொடுத்ததுக்கு நன்றி குருவே, கோடான கோடி நன்றி குருவே என்று காலில் வந்து, முதல்ல நீங்க வா தனியா போன்ட்டு கூப்பிட்டு அவர் கேட்டிருக்காரு. நீ எப்படியா இது நடந்த அப்படின்னு. நீங்க சொல்லி கொடுத்த மந்திரம் தான். நான் அவரே மறந்துட்டாரு, என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தேன். அவரு சொன்னது அப்படியே சொல்லலாம், இது செஞ்சா நடக்கலாமா அப்படின்னாரு. ஆமா குருவே, இது மனப்பாடம் பண்ணி பாராயணம் பண்ணி மெடிடேஷன்ல இருந்து தான் பண்ணேன், இப்ப வேணா நடக்கிறேன். வேண்டாம் நீ நடந்ததை நான் பார்த்தேன். அது எப்படி நடந்த அப்படின்னு. என்ன குருவே, இது கான்சென்ட்ரேட்டா பண்ணா நடக்கலாம் குருவே என்னன்னா. அப்புறம் சொன்ன, தயவு செஞ்சு அதே கத்து விடு, இது வரைக்கும் நான் அது மாதிரி நடந்ததே இல்லை, நடக்கலான்னு சொல்லி இருக்கிறாங்க, உண்மையிலே இது மந்திரமும் இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த குரு. இது காமெடியா இருந்தாலும் ரியாலிட்டி என்னன்னா மனம். இந்த இடத்துல அகைன் கம் டு த பாயிண்ட். மனம் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். நீங்க எல்லா மதத்திலையுமே எல்லாத்தையும் இன்டைரக்டா சொல்லிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா டைரக்டா சொல்லலாம். அப்படி நீ காசு கொடுத்தனா வட்டி வாங்கினீங்கன்னா உனக்கு இது வரும்டா. இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னா பயங்கரமா இருக்கும். வட்டி வாங்குறதுங்கிறது தப்பு தான். ஆனா ரொம்ப பாதிக்கப்படுகிற வட்டி, குறைவான வட்டி, அதுக்கு அளவு இருக்குது.
3%, 5% இருக்கு. அதிக அடி வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் ஃபேமிலியில இருக்கிறவங்க மென்டல் டிசார்டர்லாம் இருப்பாங்க. உண்மையை சொல்றதுக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதிக வட்டி வாங்குறவங்களோட பாதிப்பு வாங்கலாம், கார் பங்களா அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் அந்த ஃபேமிலியில பிறக்கக்கூடிய வாரிசுகள் அதால பாதிக்கப்படுவார்கள். கணவன் மனைவியாக இருந்தால் அந்த பிரச்சனை வரும். டெஃபினட்டா மேக்சிமம் 90% மைண்ட் டிசார்டர் பிரச்சனை வரும். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா, இது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பேசிக் கர்ம ரீசன் என்ன, அது என்ன டிசீஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான ரைட்டப்ஸ்ல எழுதிட்டு இருக்கேன். பட் இன்னும் வெளியே கொண்டு வர முடியல, பிகாஸ் ஆஃப் மற்ற ஒர்க்குங்கிறதுனால இதுல பண்ண முடியல. பட் இந்த வேலையை தான் லூயிஸ் ஏ ஏற்கனவே செஞ்சிருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு டிசீஸ் வருதுன்னா என்ன மனநிலையில் நீங்கள் இருந்திருப்பீர்கள், எந்த மனநிலையை நீங்கள் மாற்றினால் என்ன எல்லா டிசீஸுக்கும் இருக்கு. நான் போட்டிருக்கேன், நான் ஓப்பனாகவே போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன். எல்லாருக்குமே நான் சொல்றது நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியட்டும்னு போட்டிருக்கேன். குரூப்ல போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. லூயிஸ் கே சொல்லியிருக்காங்க, தலைவலி, வயிற்று வலி, எல்லா வலியும் சரி, கண்ணு வலி இருந்ததும், கேன்சர் இருக்கட்டும், அத்தனை வலிக்கும் போட்டிருக்காங்க. இந்த வலி ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றால் அவங்க இதனால் பாதிக்கப்படும். அவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும். நான் இப்பதான் சொல்றது, உன்னை சொல் உன் நண்பனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி இல்லை. அது கரெக்டு தான். உன்னுடைய நோயை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்றேன் அப்படின்னு தான் இப்போ புதுமொழி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த டிசீஸ் ஒருத்தருக்கு இருக்குன்னா டெஃபினட்டா அவங்க கேரக்டர் இப்படியே தான் இருக்கும். 100% எழுதி வச்சுக்கிங்க. அந்த டிசீஸ்னா இந்த கேரக்டர்ல இருப்பாங்க. அப்ப அந்த கேரக்டரை மாத்தினா டிசீஸ் மாறும். இந்த ஃபார்முலா தான் லூயிஸ் கே சொல்லியிருக்காங்க, இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இதுதான் எல்லா மதங்களும் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்குது. அப்ப எல்லா மதங்களும் நேரடியா சொல்லலைங்கிற பிரச்சனையில தான் நம்ம டைரக்டா சொல்றோம், இது இந்த பிரச்சனை வரும் இப்படி செய். இதையும் நேரடியா சொல்ல முடியலங்கிறதா முதல்ல மன்னிப்பை நம்ம பிரதானப்படுத்துறோம். அடுத்தது மன்னிப்பு, நன்றி உணர்ச்சி, அடுத்தது தர்மத்தை சொல்றோம். ஸோ அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்டலுக்கு இன்னும் வரல. ஸ்டோன் அப்படிங்கிற இந்த ஸ்டோனுங்கிறதுல அவங்க என்ன சொல்றாரு, லூயிஸ் சாரி அலன் மாஸ்க், அமெரிக்காவில் டாப் மோஸ்ட் சயின்டிஃபிக்ல கட்டி காக்கிற அலன் மாஸ்க்கு நிக்கல் டெஸ்லாவோட பேர் வைக்கிறதுக்கு காரணம்னா, நிக்கல் டெஸ்லாவோட கண்டுபிடிப்பினுடைய மிக உச்சம் அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்டல். அவர் சொல்றாரு, கிறிஸ்டல் இஸ் நாட் எ ஸ்டோன், இஸ் எ மினி யூனிவர்ஸ், இஸ் எ லிவிங் பீயிங் சொல்றாரு. இது பிரபஞ்சத்தினுடைய மினி பிரபஞ்சம்னு சொல்றாரு. அது வாழும் உயிரினம் சொல்றாரு. ஒரு கிறிஸ்டல், உண்மையான கிறிஸ்டல், நல்லா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கண்ணாடி இல்லை, மேன்மேட் கிறிஸ்டல்ஸ். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. ஒருத்தன் கள்ள நோட்டு நிறைய அடிச்சுட்டாங்க. அடிச்ச உடனே கேஸ் போன ஜட்ஜி சொன்னாரு, தப்புன்னு தானே சொல்லணும் கள்ள நோட்டு எல்லாத்துக்குமே. அவர் சொல்றாரு, நல்ல நோட்டை விட கள்ள நோட்டு நல்லாதான் இருக்குது, பேசாம இதை வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையோட போலி ரொம்ப சூப்பராகவும் அட்டகாசமா இருக்கும். கிறிஸ்டல் அப்படிங்கிறது அவங்க சொல்றேன், மேன்மேட் கிறிஸ்டல், கிளாஸ் கிறிஸ்டல், so many are there, நிறைய இருக்குது. கிறிஸ்டல்ஸ் நிறைய ஏகப்பட்டது இருக்கு. நீங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது சார்ட்ட சொல்லி இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கும்போது இன்னொருத்த 500 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கிறிஸ்டல் வச்சிருக்கான். சார் 1000 ரூபாய்க்கு கிடைச்சா 2 கிலோவில் கிறிஸ்டல் வருது சார். 1000 ரூபாய்க்கே 10,000 ரூபாய்க்கு ஒரு வீடையே கிறிஸ்டல்ல வச்சு கட்டிடலாம் போல இருக்கு. அப்போ ஒன்னுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் சயின்டிபிக்கா சொல்றேன், சயின்ஸா சொல்றேன். சயின்ஸு தவறு இல்லை, சயின்ஸ்ல நிரூபிக்கப்பட்ட அறிவியலில் தவறுகள் இருக்கிறது. ஆனா அதுலயும் தவறு கண்டுபிடிக்கலாம், அது வேற விஷயம். ஏன்னா ரூதர்ஃபோர்டு, நியூட்டன் இவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறது. இன்னும் அது வெளிப்படையா சொல்லணும்னா, அலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, வேவ் லென்த். ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா பேஸ். எலக்ட்ரான் அலையாக இருக்கிறதா துகளாக இருக்கிறதா, நல்லா கவனிச்சிங்க. இது எக்ஸ்ட்ராடினரி சயின்ஸ், மல்டி யூனிவர்ஸ் சயின்ஸ். இந்த சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு துகள், எலக்ட்ரான் புரோட்டான் துகள் எப்படி மூவ் ஆகுதுன்னா, அலையாக இருக்குதா துகளாக இருக்குதா அந்த எனர்ஜி அப்படிங்கும்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா 200 வருஷம் சயின்டிபிக்கா போராட்டம் நடக்கக்கூடிய ரிசர்ச் ஒர்க் இது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க இது நான் சொல்றத விட என்ன சிம்பிளா நீங்க எடுத்துப்பீங்க. பட் ரிசர்ச் 200 வருஷ போராட்டம். இந்த கான்செப்ட் அலையாக, வேவ்லென்த் ஆர் மோஷன்ஸ், பார்ட்டிகிள்ஸ் ஆர் வேவ்லென்த், அந்த எனர்ஜிங்கிறது எப்படி மூவ் ஆகுது, எலக்ட்ரான் மூவ் ஆகுதுங்கும் போது அவன் என்ன சொல்றாங்க, அலையா போகுது, வேவ் லென்த்தா இருக்கிறதுங்கிறதும் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்றாங்க. அதே எனர்ஜி எலக்ட்ரான் பார்ட்டிகிள்ஸா மூவ் ஆகுதுங்கிறதும் ரிசர்ச்ல ப்ரூவ் ஆகுது. ரெண்டுமே ப்ரூவ் பண்றாங்க சயின்டிஸ்ட். அப்ப என்னடா அது, ஒரே இதுல ஒருத்தன் செத்து போயிட்டான்னா உயிரோட இருக்கானா, அவன் செத்தும் போயிட்டான் உயிரோட இருக்கானா, எதிரா உண்மை கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா?
இந்த கன்ஃபியூஷன் 200 ஆண்டுகளாக சயின்டிஃபிக்கா நடந்துட்டு நீங்க போய் தயவு செஞ்சு போட்டு பாருங்க நெட்ல எப்படி இருக்குன்னா, அப்ப அவன் ஃபைனலா ஒருத்தன் என்ன சொல்றான், நம்மள மாதிரி ஒரு ஆள் வந்து போன்னு சொல்றான், நீங்க அலையா இருக்குதுன்னு நினைச்சா அது அலையா இருக்கும், நீங்க துகளா இருக்குதுன்னு நினைச்சா துகளா இருக்கும்ன்றான். ஸோ கடைசியா ஃபைன் டியூனிங் அப்படின்னா டிசைடிங் மைண்ட். நீங்க எதை நினைச்சு பண்றீங்களோ அது மாதிரி அது இருக்குன்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கா 200 வருஷமா போராட்டத்தில் நடக்கக்கூடிய கந்தரகோலம் அது. 200 வருஷம் ரிசர்ச்லயே அப்படி பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அதிகமாக இருக்குதுன்னா, நம்ம உடம்புல லட்சக்கணக்கான செல்கள் உருவாக்குறது. இந்த எல்லா செல்களுமே ஒரே ஒரு செல்ல இருந்தா நம்ம இருக்கோம். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு ஆண் விந்தணுவில இருந்து தான் ஒரு உயிர் உருவாகுது, சைக்கோட்டு ஃபார்ம் ஆகுது, ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது. ஒரு செல்லு தானே. இது எப்படி தலையாகும், காலாகும், வயித்தாகும், கல்லீரல், மண்ணீரல், முடி, நகம், காலு, கை, இதெல்லாம் எப்படி வருது? ஒரே ஒரு செல்லு தானே. அது எப்படி ரத்தம், சதை, நகம், எல்லாம் எலும்பெல்லாம் வருது? எப்படி வருது? எப்படி வர முடியும்? ஒரே ஒரு செல்லு தானே. ஒரு செல்லு அப்படியே தானே டெவலப் ஆகணும். ஒரு பலூன் இருக்கு, பலூன் ஊதுனா பலூனா தானே வெடிக்க இப்படி வரணும். அதுல போய் கை, காலு, மூக்கு, நாக்கு, டிசைன் 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 டிசைனா எப்படி போயிட்டு இருக்க முடியும்? ஒரு செல் எப்படி இவ்வளவு டிசைனிங்க மாற முடியும்? அப்புறம் லட்சக்கணக்கான செல்கள் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அப்போ கல்லீரல் செல்லு கல்லீரல வேலை செய்யுது. அவர் சொல்ற நான் அதை சொல்ல இருக்கேன் சார். வேலைங்கிறது எப்படின்னா, நாம நினைச்சிரும் ஒரு வேலை என்ன, ஆனால் நம்மளுடைய உடம்பு ஒவ்வொன்றும் பல ஆயிரக்கணக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. கண்ணு கண்ணோட வேலை செய்யுது, காது காதோட வேலை செய்யுது, நான் கல்லீரல் செல்ஸ் கல்லீரல் வேலை மட்டும் பண்ணிட்டு இருக்கு. எப்படி அது பண்ணுது அப்படின்னா, ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகும் பொழுது அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தட் இஸ் டிசைடட் பை யுவர் மைண்ட். இது வந்து செல்ஸ் மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி ஒரு ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்ப்ரியாலஜியில் நான் படித்தேன். எம்பிபிஎஸ் புக் படிச்சிருக்கேன், எம்டி புக் எல்லாமே படிச்சிருக்கேன். அதில் வந்து பர்டிகுலராக செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த விஷயத்தில், இப்போ கைரேகை பற்றி மட்டும் நான் கிளாஸ் எடுத்தேன்னா பெருசாக எடுக்க முடியும். கைரேகை எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஜீசஸ் சொல்றாரு, உன்னை உன் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். எப்படி உன்னோட இப்போ பாமாலஜிஸ்ட்னு சொல்றேன், கைரேகை பார்த்து ஜோசியம் பார்த்து சொல்றாங்க. சப்போஸ் சரி மேக்ஸிமம் சரியா சொல்ல முடியும். அப்போ இது எப்படி இது சரியா இருக்குது? சில பேர் சொன்னா கை எப்படி மடக்கிட்டு இருக்கிறதுனால கோடு வருது, ரைட், ஓகே. இந்த கோடு எல்லாருக்குமே ஏறத்தாழ ஒண்ணா இருக்கணும் இல்லையா? ஏறத்தாழ இப்ப 1000 கோடி மனிதர்கள் இருந்தாலும் 1000 கோடியான வெரைட்டி ஆஃப் கைரேகை இருக்கும். இதுக்கு முன்னாடி கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க, பல லட்சம் கோடி மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கைரேகையும் இன்னும் இதுக்கப்புறம் பல லட்சம் கோடி மனிதர்களோட அவரோட கைரேகம் எப்பயுமே ஒன்னா இருக்கவே இருக்காது. அதுல ரிசர்ச் சொல்றாங்க, 84,000 பேர் கைரேகையில வச்சா 84,000 பேர்ல ஒருத்தர் வந்து சிமிலரா இருக்கும்னு இருக்காங்க. கைரேகை ரிசர்ச், நான் கைரேகை மட்டும் ரிசர்ச் நான் எடுக்கிறேன் கிளாஸ். கைரேகை எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த வியூல ஃபார்ம் ஆகுது, குழந்தையா இருக்கும்போது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி வளருது, ஒரு கைரேகையை வச்சு எப்படி டிசைட் பண்ண முடியும். ஒருத்தர் சூசைட் பண்றாங்கிற இல்லைன்னா ஆயுள் ரேகையில நீட்டா கோட்ல இருந்து ஒரு டாட் வந்து அது கிராஸ்ல இருந்தா அந்த பர்சன் சூசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு. அது நான் கண்மூடித்தனம் பண்ணல, அது ரிசர்ச் ஓரியன்டா நான் சந்தித்த மனிதர்களை ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது 12 பேர், ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்டல் ஆகி எல்லாருமே குளத்துல விழுந்து இறந்துட்டாங்க எம்ஜிஆர் பீரியட்ல இருக்கும்போது. அப்புறம் அங்க கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி அந்த கைரேகையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 54 பேர் கிட்டத்தட்ட இறந்து போனாங்க. அந்த 54 பேரோட கைரேகை வச்சு அவர் கண்டுபிடிச்சப்ப அவர் பேர் வந்து பேராசிரியர் ராமசாமி. ஆண்டாளாடுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவரை நான் சந்திச்சேன். அப்போ ஒரு எனக்கு காமிச்சார், இதை நான் நம்பல அப்படிங்கும்போது அப்போ ஒரு ப்ரூஃப் காமிச்சார். அந்த கைரேகை வச்சு எல்லாம் படம் எடுத்து 54 அப்படி எம்ஜிஆர்ட்ட பர்மிஷன் வாங்கி இது பண்ணும்போது அப்போ கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த 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 இடத்துல 54 பேரோட கைரேகை ஒரே மாதிரி இருக்கிறத அவர் பாயிண்ட் அவுட் பண்ணார். அப்போ சாதாரணமா ஒரு விஷயம் நம்ம நடக்கிற உடம்புல நடக்கிற விஷயங்கள்ட்ட நம்ம நினைக்கிற மாதிரி இது கைரேகை கால் அது எதுவுமே சாதாரணம் இல்லை. இன்னும் டீப்பா சொன்னா, ஒரு செட்டு இருக்க ஒரு டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ இருக்குது, இன்னொரு டிஎன்ஏட பாயிண்ட் செட் ஆகாது. 7 தலைமுறைனா 7 14 தலைமுறையில 254 பேரோட ஒட்டுமொத்த தாட் அது இருக்கு இல்லையா, அது சேர்ந்தது தான் டிஎன்ஏ. இன்னும் டிஎன்ஏ விட நான் படித்தேன், இன்னும் சரியா நான் போடுறத ரொம்ப பேர் அந்த அளவுக்கு ஃப்ளூயன்ஸியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு டிஎன்ஏவில் இப்போ யூடியூப் இருக்கு இல்லையா, உலகத்தில் இருக்க அத்தனை யூடியூபோட ஸ்டோரேஜும் ஒன்னா சேர்த்தா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு ஒரு டிஎன்ஏக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும் சயின்டிபிக் சொல்றாங்க. அது எப்படி பாசிபிலிட்டிஸ்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ஒரு சிப்ல வந்து ஒரு 10 படத்தை நம்ம சேமிக்க முடியும்னு சொல்லி, இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புக்கா எடுத்துட்டு போறான் இல்லையா, இந்த புக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு கைக்குள்ள ஒரு சிப்ல வச்சிடலாம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்னடா லூசுத்தனமா இருக்கும், இவ்வளோ பெரிய புக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், லைப்ரரியில அங்கங்க ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான புக்கு அவ்வளோ சேர்த்து ஒரு கைக்குள்ள எப்படி வைக்க முடியுமா? ஆனா இப்ப தெரியும் சிடி வந்து அது இருந்து இவ்வளவு பண்ண முடியும். இப்போதான் சயின்டிபிக்கே இந்த அளவுக்கு வந்திருக்காங்க.
பட் காட் இஸ் கிரேட்டர் இஸ் மோர் தென் தட். அவர் எல்லாம் தெரிஞ்சது இல்லையா? டிஎன்ஏவில் ஒட்டுமொத்த யூடியூப் இருக்கிற அத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சா கூட ஒரு டிஎன்ஏக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியுன்றாங்க. நீங்க போய் பாருங்க, போட்டு பாருங்க. நான் இந்த மெசேஜை நான் குரூப்ல போட்டேன். ஒன்று சின்ன சின்னதாக போடுவேன். போட்டு திரும்ப அங்கங்க ஓடிட்டு பிடிச்சி இழுக்க வேண்டியது இருக்கு. கிறிஸ்டலுக்கு திரும்ப ஒரு கிறிஸ்டல் எப்போதான் என்ட்ரி ஆகுது? ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. நான் திரும்பவும் இது ஒட்டுமொத்த சாராம்சம் நான் சொல்ல விரும்புறதை நான் முடிச்சுக்கிறேன். சாராம்சம் என்னன்னா, இந்த இடத்தில் எந்த ஒரு துளி அளவு கூட மறந்தும் கூட பொய் என்பதே கிடையவே கிடையாது. நான் தான் சொல்ல வரேன். மறந்தும் கூட மருந்து அளவுக்கு கூட பொய் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் எந்த கேள்விகள் எந்த சந்தேகம் இருந்தாலும் we are ready to answer it. அதனால எல்லாம் தெரியணும் இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் புரிதலோடு இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த திரும்ப எலான் மாஸ்க் போறேன், வேற எங்கேயாவது ஸ்டோரி ஓயிட போகுது, இதை கரெக்டா முடிக்கணும் ஆண்டவா, குறுக்க வேற எந்த ஸ்டோரி வந்துடக்கூடாது. அப்போ அவர் எலான் மாஸ்க் சொல்றாருன்னா, நிக்கல் டெஸ்லா சொல்றாரு, கிறிஸ்டலுங்கிறது வாழும் உயிர்னா அது மினி பிரபஞ்சம். இது உருவாவதற்கு, இந்த கிறிஸ்டல் உண்மையான கிறிஸ்டல் உருவாவதற்கு குறைந்தபட்சம் ஏறத்தாழ 1 சென்டிமீட்டர் வளர்வதற்கு 10,000 ஆண்டுகள் ஆகிறது. நான் அந்த ரிசர்ச் பேப்பரை ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனா யார் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பேர் படிச்சு அப்படியே தலையாட்டு மட்டும் போயிருக்கீங்க. 1 சென்டிமீட்டர் வளர்வதற்கு 10,000 ஆண்டுகள். இதை நான் சொல்ல, நிக்கல் டெஸ்லா. அதே மாதிரி இன்னும் கேள்வி கேட்கிறேன். நான் உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் ஃபோன் பண்றேன், அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கான், ஹலோன்னா எஸ் சொல்லுங்க, அடுத்த செகண்ட் வருது. வித்தவுட் எனி fraction ஆஃப் டிலே we have received all the message and sent the message to the other persons. How it possible? இங்க இருந்து அங்க போறீங்க வான்னு கூப்பிட்டாக்க அது எக்கோ ஆகி போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ எங்கேயோ பல லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கிற ஒருத்தட்ட நான் பேசுற போன்ல அங்க போய் சேருதுன்னா எப்படி அது சரி? வாட் இஸ் த சயின்ஸ்? அதுதான் சார் சயின்ஸ். எப்படி அது போகுது? இதுக்கு நான் ரிசர்ச் போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கேன். அந்த 18 பேஜ் இருக்கும், கிறிஸ்டலுக்கு மட்டுமே நான் போட்ட பேஜ். அந்த பேஜுக்காக மட்டுமே நான் செலவு பண்ண வருஷங்கிறது வருஷ கணக்கில் எடுத்த மேட்டர். நான் போட்ட ஒரே ஒரு ரிசர்ச், இந்த டெஸ்லா கிறிஸ்டலோட சயின்டிபிக் ஃபேக்டர் நான் போட்டதுக்கு மட்டுமே ஏறத்தாழ 4-5 மாசம் கிட்டத்தட்ட ரிசர்ச். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், நம்பர் 1 அப்படின்னு போட்டு இதோட ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மட்டுமே நான் எடுத்துருக்கு 10-20 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். சயின்டிபிக் ப்ரூஃப் போட்டு அதோட எண்ட் பாயிண்ட் மட்டும், ஹைலைட் பாயிண்ட் மட்டும் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவன் சாதாரணமா நான் அந்த கிறிஸ்டல்ஸ் உடனே பண்ணிடும்னு சொல்லல. பட் ஓகே, அந்த இதுல எப்படி நம்ம ஃபோன் பண்றோம்னா திரும்பவும் ஸ்டோரி வந்துருது. இப்போ போகுதுன்னா அங்க போகுதுன்னாக்க அந்த செல்லுல இருக்கு இல்லையா, அந்த செல்லுல எல்லாம் அசம்பிள் பண்ணி கடைசியா எண்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ், தனிமம்னு சொல்லுவோம். அந்த எலிமெண்ட்டுங்கிறது கிறிஸ்டல். நோட் பண்ணிக்க, கிறிஸ்டல் டவுட் இருக்கிற யாரா இருந்தாலும் கேட்கலாம், நோட் பண்ணிக்க. அந்த இந்த கிறிஸ்டல் தான் எல்லாத்தையும் உங்களோட பேசுறது அசம்பிள் பண்ணி அதை ரீச் பண்ணுது. அங்க ரிசீவ் பண்றாங்க இல்லையா, அங்க அதை ரிசீவ் பண்றாங்க, பேசின அடுத்த செகண்ட் வருது. அப்போ நோட் பண்ணிக்கிங்க, இது 1 செகண்ட். இந்த 1 செகண்ட்ல 1000 மில்லி செகண்ட் இப்படிங்கிறத 1000 பிரிங்க, அது மில்லி செகண்ட். அந்த மில்லி செகண்ட்ல கிறிஸ்டலோட வைப்ரேஷனுங்கிறது 8,66,000. இது செகண்ட். இதுல 1000ல் 1 பங்கு 8,67,000 கிட்டத்தட்ட அதோட ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒரு நிமிஷங்கும்போது 87 கோடி கிட்டத்தட்ட. நான் உங்க இதுல போட்டிருக்கேன். அப்போ அவ்வளவு தூரம் ஃப்ரீக்வன்சி உள்ளது. இந்த பூமியில் கிடைக்க 118 தனிமங்கள் இருக்கிறது. 118 தனிமங்களில் மிகச்சிறந்த, மிக அதிகமான ஃப்ரீக்வன்சி அதிர்வலைகளை கொண்ட ஒரே தனிமம் கிறிஸ்டல் மட்டும்தான். நாணித்தரமா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். தட் ஹைலைட் ஃப்ரீக்வன்சி கிறிஸ்டல்ஸ். இதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ சொல்ல டெலிகம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் வர்ற ஆண்டுகள் அப்படிங்கிறது கிறிஸ்டல் எரான்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா கிறிஸ்டல் சயின்ஸ்ல எல்லா இடத்துலையும் கிறிஸ்டல் தான். வித் டெலிகம்யூனிகேஷன் பயன்படுத்துற அத்தனையிலும் கிறிஸ்டல் இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ வந்திருக்கு. நீங்க எடுக்கிற எக்ஸ்ரே அத்தனையிலும் சரி, என் பாயிண்ட்ல கிறிஸ்டல் மூலம் தான் இருக்கு. கிறிஸ்டல் லேசர் சிகிச்சையில பயன்படுத்துறது கிறிஸ்டல்ஸ். நான் அதை போட்டிருக்கேன், யாரும் பார்த்தீங்கன்னு தெரியல. மெடிக்கல் ஃபீல்டில் ஃபுல்லா தான் இருக்கு, டெலிகம்யூனிகேஷன் ஃபுல்லா இருக்கு. ஸோ மேக்சிமம் மைக்ரோ பயாலஜிஸ்ல உள்ள போனது அதுதான் இருக்கு. மைக்ரோ சிப்ஸ் நயக்கப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குன்னா, அது டிஎன்ஏ பேஸ்ல அது உள்ள இருக்கிற அந்த அடினைன், டைமண்ட், குவானைன், சைட்டோசைன் அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை மாற்றக்கூடிய அளவுக்கு பண்ண முடியுமா கிறிஸ்டல் பேசிஸ்ல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரிசர்ச் எல்லாமே, அதுக்கப்புறம்
டெலிஃபோன்ல இருந்து, ஃப்ளைட்ல இருந்து, ராக்கெட்ல இருந்து, ஜிஎன்பி இதுல இருந்து எல்லாமே சரி பயன்படுத்துறது கிறிஸ்டல். அடுத்த யுகம் அப்படிங்கிறது கிறிஸ்டல் யுகம். அதோட பிகாஸ் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம சொல்றோம், நான் தனிப்பட்ட முறையில் பேசுறது ரூமுக்குள்ள கேட்கும், இன்னும் கொஞ்சம் கத்தி பேசினா ஒரு தெருவுக்குள்ள கேட்கும், மைக் வச்சு பேசினா ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். இப்போ இது பேசுறவங்க கனெக்ட் பண்றேன்னா உலகம் ஃபுல்லா போகுது. அப்போ டூல் இருக்கு இல்லையா, இந்த டூலாக பயன்படுத்தப்படுது. உன்னுடைய மைண்ட் செட்டை ஃப்ரீக்குவன்சியை ஹை ஃப்ரீக்குவன்சியோட கனெக்டிவிட்டி பண்றதுக்கான டூல் தான் கிறிஸ்டல். அது எப்படி இவ்வளோ காஸ்ட் அப்படின்னா, காஸ்ட்டுக்கான எனர்ஜி இருக்கு. நான் இன்னும் அதெல்லாம் விட்டுருவோம். சரி, முடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் விட்டுரும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும். நான் தான் சாருக்கு எனக்கு ஜோசி மாதிரி கேட்காதீங்க, உனக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது சால்வ் ஆகும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்போ சால்வ் ஆகும், இது சம்மந்தமா கேள்வி கேட்டுங்க. அதுல தெளிவு பெறுங்கள், பயன்படுத்திக்கிங்க, பயன்பெறுங்கள். சாரி, ரொம்ப மன்னிக்கணும். நான் இன்னைக்கு பேசுனது எதுவுமே எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம பேசினேன். எப்போதுமே அப்படிதான் இருக்கும். சில நேரத்துல நோட் எடுப்பேன், இந்த வாட்டி நான் நோட்டே எடுக்கல. சரி, டாக்டர் வந்துருவாங்க அப்படின்ட்டு பேசலாம்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி மெடிடேஷன்ல இருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த பேச்சில் தவறுகள் இருந்தால் தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும். வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் ஐ ஹவ் கண்டினியூலி டாக்கிங், பட் ஐ எம் வெரி கிளியர். நான் வெரி ஷூர், நான் பேசியதில் நிச்சயம் எந்த இடத்திலும் தவறு இல்லைங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒருவேளை தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை, இந்த வகுப்பை ஏறத்தாழ 48 நாட்கள் வெற்றிகரமாக எடுத்து சென்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தை எடுத்துக்கொண்டமைக்கு மன்னிக்கணும். நன்றி, 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 நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதமும் அன்பும் என்றும் நிலைக்கட்டும், நீடிக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை அன்பு கூர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, 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 நன்றி. நன்றி சித்தர் அவர்களே. நாளைக்கு உண்டு, கண்டிப்பா உண்டு. நாளைக்கு எப்படி வேற மாதிரி பேட்டர்ன்ல போறத நான் சொல்லியிருந்தேன். நான் 48 நாள் இந்த விகிரஸ்ல போகணும், ஏன்னா ஒரு சர்க்குலேட்டை மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். நாளைக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சார் டிசைட் பண்ணுவாங்க. பட் நாளைக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற நல்ல செய்தியோடு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேச சொல்றீங்க நீங்க. புரியல. 3 நிமிஷம் பேசுறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க 2 மணி நேரம் இப்படி பேசுறீங்களே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. சித்தர் அப்படித்தான் பேசுவார். சித்தர் அப்படித்தான் ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, நான் தயவு செஞ்சு சித்தர்கள் எனக்கு தெரியும், சித்தர்களை பத்தி எனக்கு அரசியல் தெரியும், நான் தெளிவா சொல்ல முடியும். அரசியல் எனக்கு இன்னும் டவுட் எல்லாம் தெரியும்ல. நான் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல், கலைஞர் அவர்களுடைய அரசியல், அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுப்பாருங்கிறதும், ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி, எனக்கு தெரிஞ்ச 2 பெரிய ஆளுமைகள். அதன் பிறகு அந்த அளவுக்கு இதெல்லாம் என்னுடைய புரிதலுக்கு ஏற்ப அந்த கேப்பபிலிட்டி பர்சன் பார்க்க முடியல. கேப்டன் அவர்கள் அந்த அரசியல் ஆளுமையில் பார்க்கும்பொழுது, அரசியல் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் அரசியல் என்ட்ரி ஆகல. பலமுறை வாய்ப்புகள் வந்தாலும் கூட நான் அது எனக்கு விருப்பம் இல்லை. டோட்டலா அதுலேருந்து நான் வெளியில வந்தேன்னா, அரசியலில் எவ்வளவு பெரிய நல்லவங்களா இருந்தாலும் அங்க நல்லவங்களா இருக்கவே முடியாது. ஒருவேளை நல்லது செய்யணும்னா அது அரசியலுக்கு வந்துதான் நல்லது செய்யணுங்கிறது இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும், ரஜினிகாந்த் ஆரம்பிக்கும் போது, நான் அரசியலுக்கு வந்தே தீருவேன், நாங்க சமுதாய பணி செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படி நிறைய பேர் குதிக்கிறாங்க. மக்களுக்கு தொண்டு செய்யணும்னா நீங்க ஒவ்வொரு நாளுமே எவ்வளவோ செய்யலாமே, அதுக்கு அரசியல் வந்து தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்க நல்லது செய்யணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமா இருந்தா எது வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். மக்கள் தயாராக இருக்காங்க, கண்ணு முன்னாடி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, செய்யலாம். குறைந்தபட்சம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றது மிகப்பெரிய செய்திங்கிறது, கஷ்டப்படுறவங்களோட ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தையே மிகப்பெரிய விஷயம். அதை விட்டுட்டு நான் அரசியல் வந்து குதிச்சு எல்லாத்தையும் மாத்த போறேன் அப்படிங்கிறது, உன்னை நீங்கள் மாற்றிக்கொள்ளு. நான் சிம்பிளா சொல்றது, தன்னையே ஒருவன் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளாத பொழுது மற்றவர்களை கண்டிப்பா மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றதுல காமெடியும் போடுறது, கமெண்ட் போடுறது, குறைந்தபட்சம் ட்ரை டு மேக் யுவர் செல்ஃப் ஏ ஹாப்பினஸ், தென் ஒன்லி ஹவ் டு மேக் அதர் ஹாப்பினஸ். நீயே உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியலன்னா அடுத்தவனை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. குறைந்தபட்சம் ஆறுதல் வார்த்தைகள் மிகப்பெரிய பண்ணி, அதை நான் அரசியலுக்கு வந்து தான் பண்ண முடியும். எனக்கு அரசியல் தெரியுங்கிறதுனால அரசியலை தொடர்றதே இல்லை, சுத்தமா வெளியில வந்தாச்சு. இப்போ ஆன்மீகம்ங்கிறதுங்கிறது நான் முழுமையாக ஆன்மீக சார் சொல்ற சித்தர்னு சொன்னதுக்காக சொல்றேன். சித்தர்கள் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். சித்தர்கள் வந்து கோமணம் கட்டிக்கிட்டு தெருவில் சும்மா இல்லை, ஆனால் அவர்கள் அண்ட பிரம்மாண்டத்துல இவர் வள்ளலார் சுவாமிகள் சொல்றாரு, அண்டம் நூரை அரை நொடியில் கடந்தேனேங்கிறாரு அவரு. அப்போ என்ன வைப்ரேட் ஒளியினுடைய வேகத்தை விட அதிகமாக போறாரு அவரு.
ஆமா. அப்போ எவ்வளவு பெரிய எனர்ஜி அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவர் சித்தருக்கும் போது நம்ம போய் சித்தர்னு சொல்லலாமா? அதெல்லாம் கனவு கூட காணலாமா? எங்க இருக்குது? பேருக்கு கூட எல்லாம் தயவு செஞ்சு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் சித்தர்களுடைய அவர்களுடைய மெய்ஞானம் என்பதும் விஞ்ஞானம் என்பதும் அவர்களுடைய ஆத்மார்மாத்மான உழைப்புங்கிறத நான் முழுமையா தெரிஞ்சு, அதனால சித்தர்னால எனக்கு நான் அந்த இடத்துக்குலாம் நினைக்கவே பார்க்க முடியாது. அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கிறதே பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே தவிர சித்தர்கள்ங்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணம் இல்லை. நீங்க இது சொன்னது எல்லாமே வள்ளலார் சயின்டிபிக்கா போயிருக்காரு. ஆக்சுவலி நான் எடுத்தது வள்ளலார் பேட்டர்ன்ல தான் போகணும்னு பார்த்தேன். நான் நினைக்கிறது ஒண்ணு, ரூட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க போகணும்னா அங்க போகுது, அங்க போனா இங்க போகுது. நம்ம இன்னும் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியல. நம்மளை நாமளே கண்ட்ரோல்ல கொண்டு வராத நாம எங்க சித்தர்களை பத்தி இருக்கிறது. பட் எல்லாராலும் சித்தராக மாற முடியும். இறைவனுடைய சித்தத்தை அறிந்தவன் சித்தன். அப்போ மெடிடேஷன் தான் அதுக்கு ஒரே டூல். இருக்கிற எல்லாத்தை விட மிகப்பெரிய உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவருவதற்கு மிகப்பெரிய டூல் அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒரு தியானம் மட்டும்தான். எந்த பிரச்சனையா இருக்கட்டும் தியானத்துல முடிவு கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னா சுவாச குரு, உங்க மூச்சுல ஆன்சர் இருக்கு. இன்னும் வெளிப்பட சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இவ்வளவு கடன் இருக்கு எனக்கு, அது ஒண்ணுமே பண்ணாதீங்க, மூச்சை பாருங்க, மூச்சுல இருக்குது உங்களுடைய அத்தனைக்கும் பதில், ஆன்சர் உங்க மூச்சிலேயே இருக்கு. ஏன்னா மூச்சுங்கிறது உங்க உடம்புல இருக்கிற கர்மா. கர்மா எங்க பதிவாயிருக்குன்னா சார் சொன்ன இடத்துல உங்களுடைய செல்ஸ் இருக்கு, உங்களுடைய ஆறாவில் இருக்கு. இந்த ஆறாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன முடிவு இருக்கு, என்ன பதிலுங்கிற உங்க ஆறாவுக்கு தெரியும். ஆறாவில் ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஸ்டோர்டு. உங்களுக்கு பதில் எல்லாமே ஸ்டோர் ஆயிருச்சு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா பதிலும் உங்ககிட்டே இருக்கு. அதான் உன்னிடம் சக்தி இருக்கு, எல்லாமே உன்கிட்ட இருக்கு, எல்லாம் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னையா என்கிட்ட இருக்கு, காசு இல்லை, பணம் இல்லை, எல்லாம் இருக்குங்கிறேன்னு பார்த்தா மீன்ஸ் அந்த எனர்ஜி இருக்கு, அந்த பதில் உங்ககிட்ட இருக்கு. நீ எந்த வேலைக்கு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது தான் மெடிடேஷன்ஸ். அதான் நான் சார் கிளியரா சொல்லியிருந்தாரு. சித்தர்கள் எல்லாமே சொல்றது, டாக்டர்களும் சொல்றது, யாரையும் நம்பாத. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில வேற யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. யூ ஹாவ் டு டைரக்ட்லி லிங்க் வித் த காட். இன்னொருத்தர் நடுவில் இருந்து நான் சொல்றேன்னா ஒரு கைடன்ஸ் குருவாக யாராவது இருக்கலாம், ஆனால் அவர் குரு இறைவனாக முடியாது, கடவுளாக முடியாது. அந்த இடத்துல யாருமே வர முடியாது, வரவும் கூடாது. அதை நம்புனீங்கன்னா நம்புறவங்களுடைய தவறு தான். ஸோ நம்ம இப்ப சொல்றதுங்கிறது, நீங்க மெடிடேஷன்ல இருங்க, மெடிடேஷன் உங்களுக்கு தேவையான பதில் வரும். அந்த பதில் வருவதற்கு கிறிஸ்டலை பயன்படுத்தினீங்கன்னா டியூன் அப் வித் த நேச்சர் காட், கடவுளோட ஃப்ரீக்வன்சியோட நீங்க ஈஸியா டைப் ஆயிடலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா நீங்க மெடிடேஷன்ல இருக்கும்போதும் கிடைக்கல அப்படிங்கும்போது டியூன் அப் ஆயிடுவீங்க. கிறிஸ்டல் டியூன் பண்ணி கொடுக்கும், டியூன் வைப்ரேஷன். அதனால சொன்னேன் இவ்வளவு ஃப்ரீக்வன்சி உள்ளது. இங்க பேசுறது அமெரிக்காவில் இருக்க கேட்கறது, இங்க பேசுறது எங்கெல்லாம் இருக்கிற இறைவன்ட்ட கேட்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ட்ரை பண்ணு, அதை டியூன் பண்ணும். ஸோ கிறிஸ்டல் மேக் ஏ டியூன் வித் நேச்சர்ஸ் அண்ட் காட். கடவுள் இறை நம்பிக்கை இருக்கிறோம், கடவுள் இல்லை நேச்சர். உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு, உங்களுடைய ஆறாவில் இருக்கு. ஏன்னா இன்னும் 1 ஆண்டு 10 ஆண்டு என்ன வரப்போகுது எல்லாமே படிப்படியே வருது. அப்போ அந்த ஆன்சர் அதுல இருக்குங்கும் பொழுது நீங்க கிறிஸ்டலை கரெக்டா பயன்படுத்தினா கரெக்டா உங்களுக்கு வரும். சரியா பயன்படுத்துறது நம்முடைய தவறாக இருக்கலாமே தவிர அது கிறிஸ்டல் தவறு இல்லை. கிறிஸ்டல் இல்லாமல் கூட நான் ஒப்பனா சொல்றேன், கிறிஸ்டல் இல்லாமலும் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பெற முடியும். மெடிடேஷன்ல இருந்தா பண்ண முடியும். அப்படி மெடிடேஷன் பண்ணும் போதும் பிரச்சனை இருக்கும், உங்களால முடியலங்கும் போது கிறிஸ்டல் நம்ம சப்போர்ட் பண்றோம். தட்ஸ் ஆல். யூ கேன் டூ எனி திங் இன் யுவர் ஒன் வே. ஸோ நோ நீட் சப்போர்ட். தயவு செஞ்சு இனிமேல் கேள்விகள் வேண்டாம் என்பதை அன்போடு தெரிவித்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கொண்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும், ரொம்ப மன்னிக்கணும். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிகள் நன்றிகள் நன்றி. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. நன்றி.